ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல பூத விவேகம் அப்படிங்கிற பாடத்திட்டத்துல கடந்த வகுப்புகள் மூலமா 93 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 ஸ்லோகத்தோட இந்த பூத விவேகம் நிறைவடையுது. இப்ப இன்றைக்கு நம்ம எவ்வளவு பார்க்க முடியும்னு பார்க்கலாம். இப்ப இந்த 93வது ஸ்லோகம் கடந்த வகுப்புல பார்த்தப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தை மறுக்க வேண்டாம். அது அனுபவத்தில் வரும் போகும். ஆனால் அதை பாரமார்த்திக உண்மை என்று பிடித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அது மித்யா, தோற்றம் மாத்திரமே. அப்ப நம்ம இந்த உலகத்துல எந்த விவகாரத்த பார்த்தாலும் சரி, அது ஒரு தோற்றம். படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல அந்த சீன் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதானே. அது அப்படியே நடக்கட்டும்ன்ட்டு நம்ம அப்படியே அத வேடிக்கை பார்க்கிற லெவல்ல வந்துட்டோம் அப்படின்னா, ஞானி. இல்ல அத உண்மைன்னு நெனச்சு அந்த விவகாரத்துக்குள்ள போய் மூக்க நுழைச்சீங்க அப்படின்னா, அஞ்ஞானி. இப்படிதான் இங்க வேதாந்த சாஸ்திரம் நமக்கு விளக்கம் தருது. அப்ப இது எப்படிங்க உலகத்துல விவகாரம் நடந்துட்டு இருந்தா நாம அப்படியே கண்டுக்காம விட்டுற முடியுமா? நம்ம கண் எதிர்ல அக்கிரமம் நடக்குது. அப்ப அத நம்ம கண்டு காணாம போனா, அப்புறம் மனிதாபிமானம் நமக்கு என்ன இருக்கு? இப்ப மனுஷன்னா நாம கொஞ்சமாவது இரக்கப்பட வேண்டாமா? 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டாமா? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது அஞ்ஞானிகள் பொறுத்தவரைக்கும் அந்த வாழ்க்கை உண்மைன்னு நினைக்கிறதுனால, அந்த விவகாரங்களையும் உண்மையா பார்த்து, அதுல சில மாற்றங்கள செய்து ஏதேனும் இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா அப்படி நினைக்கிறதுனால அந்த மாற்றங்கள் நடந்துருமா? அவர்கள் செய்றதுனால உலகம் மாறிடுமான்னா, அப்படியெல்லாம் மாறுறது இல்ல. ஏன்னா நடைமுறையில நம்ம பார்க்கிறோம்ல. எத்தனையோ பேர் என்னென்னமோ தான் சொன்னாங்க. மகாத்மா காந்தி வந்தாரு. அவரு நெறைய விஷயங்கள சொன்னாரு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அவரும் நெறைய விஷயங்கள சொன்னாரு. ஆனா எல்லாம் கேட்டோமா, மாறிட்டோமா, கவிதைகளும், உரைநடையிலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள இந்த உலகத்துக்கு குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கேட்கிறவங்க தான் கேட்பாங்க. அத கேட்டு மாறுறவங்க தான் மாறுவாங்க. அப்படிங்கும்போது, அது நீதிக்குள்ள அப்படியே போகிறது தான். படம் எடுக்கப்பட்ட படத்துல அந்த சீன்ல அப்படியே அவங்கவங்க பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஞானி மட்டும் என்ன பண்றான்னா, இந்த கர்மா தியரிய நல்லா தெளிவா புரிஞ்சுக்குவான். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிசைந்து பிணைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே. அப்ப தன்னை உணர்ந்த அந்த ஞானிகள், உத்தம ஞானிகளுக்கு மட்டும் தான் அந்த நிலைப்பாடு தெரியும். இந்த கர்மாவ மாத்துற டெக்னிக் தெரியும். மற்றவங்களுக்கு இந்த கர்மாவ மாத்துற டெக்னிக் தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் போன போக்குல இந்த உலகத்த நான் மாத்தப் போறேன், உலகத்த திருத்தப் போறேன், அல்லது நான் ஏதோ செய்றேன் அப்படின்னு அவங்களா ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா புரிந்து கொண்ட ஞானிகளுக்கு நான் அதான் விளக்கம் குடுத்தேன். ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில். அதுல நம்ம நம்முடைய வாழ்க்கைய மட்டும் தான் நம்ம சரிப்படுத்திக்கணும். மற்றவர்கள் வாழ்க்கைய நம்ம சரிப்படுத்த முடியாது. ஏன்னா ஆகாமிய கர்மாங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரீ வில். நம்முடைய சுதந்திரம் பாதிக்காம நம்ம வாழ கத்துக்கணும். நம்மள யாரும் அடிமைப்படுத்தாம பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறையில நமக்கு என்ன தேவை, தேவையில்ல. அதாவது எது நித்தியம், எது அனித்தியம் அப்படிங்கிற விவேகம் இருக்கணும். இதை நம்ம நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் வாழ்ந்தா போதும். ஞான வாழ்க்கையில எந்த சிரமங்களும் இருக்காது. ஆனா இதெல்லாம் நம்ம கதை கேட்கிற மாரி கேட்டுட்டு, நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்ம எப்பவும் போல பண்ணிட்டு, அப்புறம் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி, இது இப்படி, அது அப்படின்ட்டு விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருந்தோம்னா, அது நமக்கு மன உளைச்சல உண்டு பண்ணும். பல தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்யும். அதிலிருந்து நம்ம விடுபடுவதுங்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதுதான் மனோபாவம் நம்ம சொல்றோம். மனோபாவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அதனால இங்க என்ன இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு 93வது ஸ்லோகத்துல சொன்னாருன்னா, இந்த உலகத்த அது அது அதனுடைய நிகழ்வுல ஓடிக்கிட்டு இருக்கு. அத நீ ஒண்ணும் மறுக்க வேண்டாம்ப்பா. அது உன்னுடைய அனுபவத்துல இருக்கும். ஆனால் அத சத்தியம் என்று நம்பக்கூடாது. பாரமார்த்த உண்மை என்று பிடித்துக் கொள்ளக்கூடாது. அப்ப அப்படி அதை பிடித்துக் கொள்ளாமல், அதை ஒரு திரைப்படம் போல கடந்து செல்லுகின்ற ஞானியினுடைய வாழ்க்கையில சமநிலை இருக்கும் அப்படிங்கிறது கடந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளா பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு ஸ்லோகம் 94 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சாங்கியா காணாதா பௌத்தாத்யைர் ஜகத் பேதோ யதா யதா உத்பிரேக்ஷ்யதே நேக்க யுக்தியா பவத்வேஷ ததா ததா. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த 94ல என்ன சொல்ல வர்றாருன்னா, சாங்கியம்
கானாதம் அதாவது வைசேசிகம், பௌத்தம் போன்ற மற்ற தத்துவங்கள் உலகத்தின் வேறுபாடுகளை எப்படி எப்படியெல்லாமோ பலவிதமான தர்க்கங்களால் விளக்குகின்றனவோ, அவைகள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். பவத்வேஷ ததா ததா அப்படின்ட்டார். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இந்த செயல்ல மற்ற தத்துவங்கள புரிய வைக்கிறாரு. அதாவது சாங்கிய தத்துவம், வைசேசிக தத்துவம், பௌத்த மத தத்துவம் என்று இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அத நாம தரிசனங்கள்னு சொல்லுவோம். நம்முடைய சனாதன தர்மத்துல தரிசனங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நானும் பேசியிருப்பேன். அதுக்குண்டான புக்கும் குடுத்திருப்பேன். அப்ப அதுல பாத்தீங்கன்னா, சாங்கியம், வைசேசிகம், நியாயம், பௌத்தம் அப்படின்னு நெறைய மதங்கள் நம்முடைய பாரத தேசத்துல தோன்றன. அந்த மதங்களினுடைய குருமார்களும் பலர் இருக்கிறார்கள். அப்ப அந்த குருமார்கள் எல்லாம் அந்த மதத்துக்கான மிகப்பெரிய வழிகாட்டிகள். எல்லாராலும் வணங்கப்படத்தக்க மிகப்பெரிய ஞானிகள். ஆனா அப்படிப்பட்ட ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு முரண்பாடாக வேறு ஒரு மதத்தில் வந்த ஞானி அதை மறுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம நடைமுறையிலேயே நீங்க பார்க்கலாம் இல்லையா? இப்ப அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு 3 நிலை நம்ம பாரத தேசத்துல அதிகமா நடைமுறையில இப்ப இருக்கு. இப்ப அத்வைதம் ஆதியில் வந்த ஒரு நிலைப்பாடுன்னா கூட, இடையில துவைதம் வந்தது. அப்ப துவைதத்துக்கான மத்வாச்சாரியார் அத்வைதத்த மறுத்தார். அப்ப துவைதத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் நெறைய இருக்கத்தான் செய்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் இருக்கத்தான் செய்றாங்க. அதே மாரி துவைதம் மட்டுமா இருக்கிறதுன்னு கேட்டா, இல்லையே. விசிஷ்டாத்வைதம்ன்ட்டு ராமானுஜாச்சாரியார் வந்தாரு. ராமானுஜாச்சாரியார் என்ன பண்ணிட்டாருன்னா, இருமைகள் தான். ஆனா அது அத்வைதத்தையும் கூட சேர்த்து இணைச்சுக்கிட்டாரு. துவைதத்தையும், அத்வைதத்தையும் இணைச்சு விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாரு. அப்ப அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, மதங்களை கடந்து நின்னாரு. ராமானுஜாச்சாரியார் மதங்களை கடந்து நின்னாரு. அதுல அவர் நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணாரு. அப்ப இது மாரி ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல வருவாங்க. சில மதங்களை உருவாக்குவாங்க. அது பெரிய பாப்புலர் ஆயி சமுதாயத்துல நெறைய பேரால ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் நடைமுறையில இருக்கத்தான் செய்யுது. ஆனா இங்க இந்த அத்வைத சாஸ்திரத்தினுடைய மகான்களா இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் வித்யாரண்யர் அதுல தான் வராரு. வித்யாரண்யர் எந்த சாஸ்திரத்தை ஏத்துக்கிறாருன்னா, அத்வைதத்த தான் ஏத்துக்கிறாரு. மற்ற சாங்கியமோ, வைசேசிகமோ, பௌத்தமோ, நியாயமோ அதெல்லாம் அவர் ஏத்துக்கிறது கிடையாது. அதனால இந்த இடத்துல அவர் சொல்றாரு. சாங்கியம், கானாதம், பௌத்தம் போன்ற மற்ற தத்துவங்கள் உலகத்தின் வேறுபாடுகளை எப்படி எப்படியெல்லாமோ விளக்கி பலவித தர்க்கங்களால் சூளுரைத்தாலும், அவைகள் உலகத்தின் வேறுபாடுகளை விளக்கினாலும், அவைகள் அப்படியே இருக்கட்டுமே என்று இந்த சொல்ல சொல்லிட்டார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்ப நம்முடைய அத்வைத வேதாந்தம் ஒண்ணு மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு உண்மைய சொல்லுது. மற்ற சாஸ்திரங்கள் அந்த உண்மைய சொல்றது இல்லல்ல. இப்ப நீங்க துவைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு வேற எதுல போனாலும், நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு தானே காட்டிக் குடுக்குது. அப்ப பௌத்தம் அப்படின்னு போயிட்டா, பௌத்த மதத்துல புத்தர் என்ன சொல்ட்டாரு? இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டாரு. அவர் கடவுள் கூட இல்லன்ட்டாரு. இப்ப இவங்களாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ ஒருத்தர் இருக்கிற, கடவுள் ஒருத்தர் இருக்காரு, கடவுள வணங்கு அப்படின்ட்டு இவன் 2வது ஒரு விஷயத்த காட்டிக் குடுத்து, நீ தாசன், அவர் தலைவன் அப்படின்ட்டு, இங்க சமயம் சார்ந்த ஒரு வழிபாடு முறைகள் எல்லாம் நம்முடைய பாரத தேசத்துல நெறைய இருந்தன. ஆனா புத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க எதுவுமே இல்லப்பா, வெறும் சூன்யம் அப்படின்ட்டாரு. அப்ப உடனே தேடி பார்த்தா ஆகாய தத்துவமும் நேர்த்தி பண்ண பிறகு ஒண்ணுமே இல்ல அப்படின்ன உடனே அதுல ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லைன்னு தேடுறாரு. அங்க ஒண்ணுமே இல்ல. சூன்யமா இருக்கு ஆகாயத்துல. ஏன்னா ஆகாயத்திலிருந்து எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு புத்தர். அப்ப அந்த இடத்துல அவர் கடவுள் மறுப்பாளரா மாறிட்டாரு. 2வது அவருக்கு வேதத்துக்கும் மறுப்பாளரா மாறிட்டாரு. ஏன்னா வேதம் ஒரு விஷயத்த பேசுது இல்லையா? பிரம்மத்த பேசிட்டு இருக்கு. அப்படி அந்த பிரம்மம் எங்க? அதெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. வெறும் வெளியில அப்படின்ட்டு அவர் ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்ப இதெல்லாம் எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கருத்துக்கள சொல்லக்கூடியவங்க எல்லாம் பெரிய ஞானிகள் தான். இப்ப புத்தர யாராவது குறை சொல்ல முடியுமா? என்ன புத்தர் போய் உளறிட்டு வந்திருக்காரு நெறைய சொன்னோம்னா, புத்த மதத்த சேர்ந்தவன் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவான். என்ன நீ பெரிய ஆளா? புத்தர விட நீ பெரிய ஆளா? அப்படிம்பான். அதனால இங்க யாரு யாரைக்கும் பெரிய ஆளு, சிறிய ஆளுங்கிறத விட, அவரவர்கள் கருத்து அவரவர்களுக்கு உண்மையா படுது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப நாம ஒரு பொதுநலவாதியா தான் பார்க்கணுமே தவிர, இப்ப நம்ம இந்த கருத்து உயர்ந்தது, அந்த கருத்து தாழ்ந்தது அப்படிங்கிறதுல நாம போய் மாட்டிக்க கூடாது. இப்ப நாம சராசரி இந்த விசாரத்துல நம்ம விவேகத்தால நம்ம விழித்துக் கொண்டு பார்க்கும்போது, இப்ப நமக்கு அத்வைத சாஸ்திரம் என்ன சொல்லிக் குடுக்குது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நம்ம ஆழமா உள்ள போக போகவே நமக்கு புரிய வருது. இங்க ஒன்று மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிறது நம்ம அனுபவத்துல உணர்ந்து ஒத்துக்கணுமே தவிர, அப்படியே வித்யாரண்யர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நம்ம ஏத்துக்க கூடாது. ஆதிசங்கரர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே ஏத்துக்க கூடாது.
ஏன்னா நம்முடைய அனுபவத்துக்கு வரணும் இல்ல. இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் அந்தந்த குருமார்கள் சொல்றத ஏத்துக்கிறதுனால தான் அந்தந்த மனிதர்கள் அந்த பாதையிலேயே போய் மூடர்களா மாறிட்டாங்க. இப்போ நம்ம பல மதங்களையும் எடுத்துக்கலாம். இப்ப இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவர் உருவமற்றவர்ன்னு சொன்னாலும், சில விஷயங்கள்ல போய் அவங்க லாக் ஆயிட்டு அதுதான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மத்த மதத்த அவங்க ஏத்துக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க இல்லையா? அப்புறம் அதுல நெறைய இஸ்லாத்திலயும் நெறைய பிரிவுகள் இருக்கு. அது மாரி கிறிஸ்டியானிட்டி வந்தது. அந்த கிறிஸ்டியானிட்டி இயேசு கிறிஸ்துவ தலைவரா ஏத்துக்கிட்ட உடனே இயேசு என்ன சொன்னாரோ அதுதான் வேத வாக்குன்ட்டு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அப்ப அதனால மற்ற மதங்கள அவங்க தூற்றவும், அந்த மதங்கள அவங்க பிரச்சனை பண்ணவும் வந்ததுனால தான் இஸ்லாத்துக்கும், கிறிஸ்டியானிட்டிக்கும் சண்டை வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த இஸ்லாத்தும், இந்த கிறிஸ்துவ மதமும் தோன்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் மதம்னு தான் ஒண்ணு இருந்தது. ஆக்சுவலா அங்க வந்து பிரிக்கவே இல்ல. அதாவது மதங்கள் இந்த இஸ்லாத்தும், கிறிஸ்டியானிட்டி தோன்றுவதற்கு முன்னாடி ஆபிரகாம் தான் இருந்தாரு. ஆபிரகாம் மூலமா வந்தவங்க தான் இப்படி 2 பிரிவுகளா பிரிஞ்சு ஒரு ஒரு வகையினர் இஸ்லாத்தா, ஒரு வகை கிறிஸ்டியானிட்டியா மாறுனாங்க. அது ஒரு பெரிய கதை. அது மாரி அந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகள்ல அப்படி மக்கள் மாற்றம் அடைந்தார்கள். நம்முடைய பாரத தேசத்துல இப்படி மாற்றம் அடைந்தார்கள். அப்புறம் நம்முடைய இந்த மதம் சார்ந்த விஷயங்கள், இந்த வழிபாடுகள் எல்லாம் உலகம் பூரா பரவுனது. நம்ம நாட்டுல இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்ல. பல தேசங்கள்ல பரவியது. இப்ப கூட நம்ம இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் போனா நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரம் எல்லாம் அங்க பார்க்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய தத்துவங்கள் வந்து உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன காரணம்னா, பல ரிஷிகள் வந்தாங்க நம்ம பாரத தேசத்துல. ஆனாலும் கடைசியா நம்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, அத்வைதம் தான் முடிந்த முடிவு அப்படின்னு புரிய வச்சாங்க. ஏன்னா நம்ம தரிசனத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது, இப்ப தத்துவங்களுடைய அணுகுமுறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சாங்கிய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தினுடைய விளக்கம் குடுக்கும்போது புருஷன், பிரகிருதிங்கிற 2 விஷயத்த பேசும். சாங்கியமும் அத பேசும். அந்த சாங்கிய தத்துவத்த எடுத்துட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பேசுறாரு. ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சாங்கியத்தின் அடிப்படையில் தான் பகவத்கீதையே இருக்கு. பகவத்கீதையிலேயே சாங்கிய யோகம் எல்லாம் இருக்கு. அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அத்வைதத்துல வந்துட்டாரான்னா இல்ல. அவரும் சாங்கிய வழியில தான் சொல்றாரு. நம்ம அத்வைதிகளும் அந்த சாங்கிய வழிகள எடுத்துக்கிறோம். எத எடுத்துக்கிறோம், எத நம்ம நீக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுக்கு வரும்போது, அந்த அத்வைதம்ங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு சமயமோ, ஒரு மதமோ கிடையாது. அது நம்முடைய தர்மம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம் கடைசியா. ஏன்னா இப்போ மற்றதெல்லாம் மதங்கள் அல்லது சமயங்கள். ஆனா அத்வைதம் வந்து மதமோ, சமயமோ கிடையாது. அது வந்து சனாதன தர்மம். ஏன்னா பாரத தேசம் அதிலிருந்து தான் ரிஷிகள கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு இத்தன ரிஷிகள் வந்தாங்க. அப்ப சாங்கியம் வந்து புருஷன், பிரகிருதிங்கிற 2 விஷயத்த பேசுற மாரி, வைசேசிகம் வந்து அணு தத்துவத்த பேசும். வைசேசிகம் வந்து அணுவிலிருந்து பரமன் வெளிப்பட்டான் அப்படிங்கிற அந்த வைசேசிக தத்துவத்த ஐரோப்பியர்களும் எடுத்துக்கிட்டதுனால தான், பிக் பேங் தியரி வந்தது. பிக் பேங் தியரி வந்து உங்களுக்கு வடநாட்டினர்கள் சயின்டிஸ்ட்ங்க எப்படி குடுத்தாங்கன்னா, அணு தத்துவத்த வச்சு தான். ஆனா அந்த அணு தத்துவம் வந்து நம்முடைய பாரத தேசத்துல தோன்றது தான். அது ஒண்ணும் வெளிநாட்டினர் கண்டுபிடிச்சது கிடையாது. நம்முடைய பாரத தேசத்துல வாழ்ந்த ரிஷி தான் கண்டுபிடிச்சது. அந்த வைசேசிகத்த நம்முடைய பாரத தேசத்தினுடைய எல்லா பக்கத்திலயும் தாக்கம் இருந்தத நம்முடைய திருமூலருடைய திருமந்திரத்திலயும் பார்க்கலாம். திருமூலருடைய திருமந்திரம் சொல்லும் இல்லையா? "அணுவில் அணுவினை ஆதிபிரானை." அப்ப அணு தத்துவத்த வைசேசிகம் பேசுறத திருமூலரும் பேசுறாரு அப்படிங்கும்போது, இப்ப நம்முடைய சனாதன தர்மம் எப்படி எல்லா பக்கமும் பரவி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அப்புறம் பௌத்த மதம் வந்து க்ஷணிகவாதம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பேசும். அத்வைதம் வந்து இந்த உலகம் மித்யாங்கிற டாபிக் எடுத்து பேசுது. அப்ப இப்படிதான் இந்த தத்துவங்கள் எல்லாம் அணுகுமுறைகளை நம்ம பார்க்கும்போது, இப்ப அத்வைதம் வந்து ஏன் கடைசியில உலகம் வந்து மித்தியான்னு நிரூபணம் பண்ணுதுன்னா, மற்ற மதங்கள் வந்து அந்த உலகம் இருக்குங்கிறதுனால அந்த உலகத்த பத்தி நெறைய பேசுது. இப்ப பௌத்த மதமோ, வைசேசிகமோ அல்லது சாங்கியமோ மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்த பத்தி நெறைய பேசிட்டு தான், அப்புறம் பௌத்த மதம் வந்து இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுது. வைசேசிகம் வந்து இந்த உலகத்த பத்தி பேசும்போது, அணு கொள்கைய பத்தி நெறைய பேசுது. சாங்கியமும் அப்படிதான். இந்த புருஷன்ங்கிற ஒரு இதுல இருந்து பிரகிருதிங்கிற இந்த இயற்கை படைக்கப்பட்டது. இந்த இயற்கையிலிருந்து பஞ்சபூதங்கள் உருவாகுன அப்படின்னு அந்த பஞ்சீகரணம் எல்லாம் சாங்கிய தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் வருது. அதையெல்லாம் நம்ம அத்வைத தத்துவம் ஏற்றுக்கொண்டு, அப்படி வந்தாலும் கடைசியில அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுது. மித்யான்னு சொல்லிடுது. ஏன்னா, அந்த மாரி மாற்றங்கள் ஏன் நடக்குதுன்னா, உடல் உருவாவதுனால. அந்த உடல் ஏன் உருவாவதுனால, மனம் காரணமா இருக்கிறதுனால. அப்ப மனதின் பரிணாமம் உடல் மூலமா இங்க உலகமா விரியுது அப்படிங்கிற உண்மைய அத்வைதம் ஏற்றுக்கொள்ளுது. ஆனா கடைசியில அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றவன் யாருன்னு கடைசியா கேளேன் அப்படிங்குது. அப்ப நாமளும் அதே தானே புத்தரிடத்திலே கேட்டோம். அந்த காலத்துல புத்தர்கிட்டயே, "நீங்க சூன்யம்னு சொல்றியேப்பா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றியே, அப்படி சொல்லக்கூடியவன் யாரு? நீ யாரு அத முன்ன சொல்றதுக்கு?"
அங்க ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீன்னா, நீ எங்கிருந்து சொல்ற? ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுக்குன்னு புத்தர்கிட்ட கேள்வி கேட்டோம். அப்ப அதுக்கு பதில் சொல்ல முடியலல்ல அவங்களால. அதனால தானே அந்த மதம் வந்து புத்தர் போனதுக்கு அப்புறம் அந்த மதம் பிரிஞ்சிடுச்சு 2ஆ. புத்த மதம் 2ஆ பிரிஞ்சிடுது. அது மாரி நெறைய பிரிவினைகள் இந்த உலகத்துல வந்ததுல, அத்வைத நிலையில இங்க இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த அத்வைதம் வந்து உலகத்தின் சிக்கலான விளக்கங்களில் அதிகம் ஈடுபடுவது கிடையாது. அது நேராக ஒரே ஒரு உண்மையை மட்டும் தான் பேசும். அந்த உண்மை என்னன்னா, பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற ஒரு உண்மையை தவிர வேற எதையுமே அத்வைதம் பேசாது. அப்ப அத்வைத பொறுத்தவரைக்கும் ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, இங்க பிரம்மம் மட்டும் இருக்குது. வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுது. அதுதான் அத்வைதம். அத்வைதம்னு பேர் ஏன் வந்ததுன்னா, இருப்பது ஒன்றே. அது இறைவன் மட்டுமே. அவ்வளவுதான். அப்ப நீங்க, நானெல்லாம் யாருங்க? எல்லாம் இறைவன் தான். சர்வம் பிரம்மமயம். அவ்வளவுதான். அது ஒரே வார்த்தையில முடிச்சிடுச்சு. அப்புறம் அத நீங்க ஆராய்ச்சி பண்ணி ராமசாமி கடவுளா? பன்னி கடவுளா? பரமசிவன் கடவுளா? அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லன்ட்டு நம்ம நேத்தே சொல்லிட்டோம். போன கிளாஸ்லயே சொல்லிட்டோம். இங்க எல்லாம் ஒன்றுன்ன பிறகு, அப்புறம் பன்னி, பரமசிவன்னு பிரிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அதெல்லாம் தோற்றம் தானே. நீங்க உருவத்துல பார்த்தா பன்னி மாரி தெரியும். இன்னொரு உருவத்துல பார்த்தா பரமசிவன் மாரி தெரியும். ஆனா அந்த உருவம் மறையக்கூடியது தானே. பரமசிவன் தோன்றிக்கிட்டே இருப்பாரா? மறைஞ்சு போயிடுவாரு. பன்னி தோன்றிக்கிட்டே இருக்குமா? அதுக்கு ஒரு நாள் ஆயுள் முடிஞ்சிடும். அப்ப இந்த உலகத்துல எது வந்து போனாலும், உருவத்துக்குள்ள வந்தா அது அழிந்து போயிடும். இதுதான் அத்வைதத்தினுடைய ஆழமான உண்மை. அது உண்ம தானே. கடவுளே உருவத்துக்குள்ள வந்தாலும் காணாம போயிடுவாரு. நீங்க கடவுளினுடைய அவதாரங்கள் எடுத்த ராமபிரான் இப்ப இருக்காரா? இல்ல கடவுளுடைய அவதாரங்கள் எடுத்த கிருஷ்ண பரமாத்மா இப்ப இருக்காரா? எந்த அவதாரமும் பூமிக்குள்ள வந்தாலும், மனித உடலுக்குள்ள வந்தா அழிவை சந்தித்தே ஆக வேண்டும். அப்ப படைப்புக்குள்ள, பஞ்சபூதங்களுக்குள்ள எது வந்தாலும் அது இருக்கவே முடியாது அப்படிங்கும்போது, தோன்றி மறையக்கூடியது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இதுதான் அத்வைதத்தினுடைய கேள்வி. அப்ப ராமபிரான் வந்தாரு, இந்த நாட்டை ஆண்டாரு, அயோத்தியாவ ஆண்டாரு. ஆனா அவரு கடைசியில இறந்துட்டாரு அப்படின்னா, அவர் எப்படி கடவுள் ஆவாரு? அப்ப கடவுளினுடைய அவதாரம் அவ்வளவுதான். அதாவது எப்படி கடவுளுடைய அவதாரமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம கடவுளுடைய அவதாரமா பார்க்கிறோம். இப்ப நம்ம யார வேணா கடவுளுடைய அவதாரமா பார்க்கலாம். இப்ப மகாத்மா காந்திய நம்ம கடவுளுடைய அவதாரமா பார்க்கிறோமே. மகாத்மா காந்தி தானே ரூபா நோட்ல பூரா இருக்காரு. எல்லா ரூபா நோட்ட வச்சு வச்சு விழுந்து விழுந்து கும்பிடுறோம்ல்ல. அது காந்திய தான் கும்பிடுறோம். ஏன்னா காந்தி தானே அதுல இருக்காரு. அப்ப காந்திங்கிறது கடவுள் ஆயிட்டாரு. அப்ப எப்படின்னா இப்படிதான் நம்மளால உருவாக்கப்பட்ட உருவங்கள் எல்லாம் கடவுள் ஆயிடும். அப்ப காந்திக்கும் கோயில் இருக்கு. காந்தி வரைக்கும் ஏன் போணும்? குஷ்புக்கே கோயில் கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு போயிடலாம். காந்திய கூட அப்புறம் பார்ப்போம். சினிமா நடிகை குஷ்புக்கே கோயில் கட்டி கொண்டாடுற நாடு நம்ம நாடு. அப்ப இங்க கோயில் கட்டணும்னா யாருக்கு வேணா கோயில் கட்டலாம். அப்ப அந்த அளவுக்கு மக்கள் மனோபாவம் இருக்கும்போது, நம்முடைய அத்வைத ரிஷிகள் என்ன சொல்றாங்க? நீ யாருக்கு வேணா கோயில் கட்டிக்கோ, யார வேணா கடவுளா கும்பிட்டுக்கோ. ஆனா அதெல்லாம் வந்து போறது. அது கடவுள் ஆக முடியாது அப்படின்னு வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப அத நாம இங்க புரிஞ்சுக்கிட்டா, அப்ப யார் கடவுள்? கடவுள் என்பது உணர்வு மையம். அது வந்து எந்த வகையிலும் உருவத்துல வருவது கிடையாது. அந்த உணர்வை எவன் உணர்கிறானோ அவனே கடவுள் அவ்வளவுதான். அகம் பிரம்மாஸ்மி. தன் உணர்வை தான் உணர்கின்ற உத்தம வரிசையில யார் வராரோ அவர் கடவுள் ஆயிட்டார். அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் மட்டும் தான் சொல்ல முடியும். மற்ற ஜீவராசிகள் எதுவுமே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியாது. படைப்பின் பரிணாமத்துல தாவரங்கள்ல இருந்து மனிதன் வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மின்னு யார் சொல்ல முடியும்னா, மனிதனிலும் பகுத்தறிவு பரிமாணத்தை புரிந்து கொண்டவன் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். ஆனா மனித உருவில் இருக்கின்ற எல்லோரும் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிவிட முடியாது. அப்போ அந்த புரிதல் நமக்குள்ள மேலோங்கும் போதுதான் அத்வைத நிலை நமக்கு புரிய வரும். அப்படி புரிய வரும்போது இங்க அத்வைதம் என்ன சொல்ல வருது? பிரம்மம் சத்தியம். அப்ப பிரம்மம் மட்டும் இருக்கிறது என்ற மிகப்பெரிய உண்மையை சொல்லுது. அப்ப பிரம்மம் மட்டும் இருக்கிறது என்னும்போது, அந்த பிரம்மம் இருக்கிறது என்று சொல்பவன் யாரோ அவனே பிரம்மம். இவ்வளவுதான் விஷயம். கான்செப்டே இவ்வளவுதான். இப்ப பிரம்மம் இருக்கிறது அப்படின்னா, நிரூபணம் பண்ணுன்னு கேட்பாங்க. இப்ப ஒருத்தன்கிட்ட போய் பிரம்மம் இருக்கிறது. அப்படியா? அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னா, 12 வருஷம் படிக்கணும். அத்வைத வேதாந்தம். ஏன்னா, அது அப்படிப்பட்ட உயரிய சப்ஜெக்ட். அப்ப இத நம்ம படிச்சா தான் பிரம்மம் இருக்கிறதா? இல்லையா? அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். அப்புறம் அந்த பிரம்மம் எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். அப்புறம் தான் கடைசியில அது நான் தான்னு உணர முடியும். அப்ப அதுக்கான பாடங்கள் இங்க இவ்வளவு பெரிய பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே கதையும் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் வந்து ஒரு சுவாமிஜி கிட்ட கேட்பான். என்ன கேட்பான்னா, கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்பான். "நீ தான்ப்பா கடவுள்" அப்படின்ருவாரு. உடனே என்ன இந்த ஆள் உளறிட்டு இருக்கான்? என்ன போய் கடவுளுங்கிறான்? பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. கடவுள காட்டிக் குடுக்க தெரியலனாலும் வாய் ஜவடால்ல பொழச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு அந்த சாமியார திட்டிட்டு, வேற ஒரு சாமியார்கிட்ட போறான்.
அவரு 12 வருஷம் நீ என் கூட இருக்கணும். அப்பதான் கடவுள காட்டுவேன்னு சொல்லிட்டு அவன வச்சு வேலை வாங்கிக்கிறாரு. அவன் டெய்லி விவசாய வேலைய பார்த்துக்கிறான். அந்த சாமியாருடைய தோப்பு, தொரவெல்லாம் கிளீன் பண்ணி, மாடெல்லாம் கழுவி, குளிப்பாட்டி, அது பால் கறந்து குடுத்துட்டு அங்கேயே 12 வருஷம் படிக்கிறான். அப்ப அவருக்கு நீ வேறு, கடவுள் வேறு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான பல மந்திரங்கள குடுத்து, பல ஜபங்கள குடுத்து, அந்த கடவுள் உனக்கு வேறாகத்தான் இருக்கிறார்ன்னு வேறொரு உருவத்திலேயே ஒரு கடவுள காட்டிக் குடுத்துட்டாரு. இப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான். இவர்தான் கடவுள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வரான். வந்து இந்த சாமிஜி கிட்ட வந்து கோவமா, "என்னய்யா நான் 12 வருஷம் அங்க படிச்சுட்டு கடவுள் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன இன்னுமே கடவுள் நான் தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற? என்ன புருடா விட்டு சுத்துறன்ட்டு" கோவமா பேச வரும்போது தான் அவர் ஒரு சவர தொழிலாளி கிட்ட சொன்னாரு இல்லையா? "நீ சவரம் பண்ணி பார்த்த அருமையா, நீயே அற்புதமா கடவுள் மாரி செஞ்சுட்டப்பான்னு" சொன்ன உடனே, அவன் "என்னங்க என்ன போய் கடவுள்ன்னு சொல்றீங்க? நான் வேற, கடவுள் வேறங்கன்ட்டு" அந்த சவர தொழிலாளி சொல்லுவான். அந்த வார்த்தைய அப்படியே எடுத்து அவர்ட்ட திருப்பி சொல்லுவாரு. "ஏன்பா, இப்ப நீ 12 வருஷம் படிச்சுக்கிட்டு, நீ வேற, கடவுள் வேறன்னு சொல்ற. ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு சேவ் பண்ணாரு இந்த சவர தொழிலாளி. இப்பயே அவர் கடவுள் வேறு, நான் வேறுன்னு சொல்றாரு. அப்ப கடவுள் வேறு, நான் வேறுன்னு சொல்றதுக்கு 12 வருஷம் படிக்கணுமா? அதுக்கு வந்து படிப்பறிவே இல்லாத சவர தொழில் செய்றவன் கூட சொல்லுவான்ப்பா. இதுக்கு போய் நீ 12 வருஷம் குருகுல பாடம் வேற படிச்சுட்டு வந்து, நான் வேறு, கடவுள் வேறு என்று சொல்கிறாயே!" அப்படின்னு அந்த சாமிஜி அப்பதான் அவனுக்கு விளக்கம் குடுக்கும்போது தான் அவனுக்கு உரைக்குது. அட ஆமா, 12 வருஷம் போய் நம்ம படிச்சுட்டு வந்து நான் வேறு, கடவுள் வேறுன்னு இவர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இவரு நீ தான் கடவுள்ன்னு சொன்னாரே! அத காது குடுத்து கேட்டிருந்தோம்னா, நமக்கு நான் கடவுள்ங்கிறது ஒரு சமயம் இவரு காட்டிக் குடுத்திருப்பாரோ! அப்படின்னு அப்பதான் அவனுக்கு உரைக்குது. அப்ப என்ன நடந்தது? 12 வருஷம் வீணானது தான் நடந்தது. இந்த மாரி தான் நெறைய பேர் வந்து, நீ தான் கடவுள் அப்படின்னு அத்வைதம் சொல்றத ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் போய் வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியா உயிர் போகும்போது, நான் கடவுள பார்க்கவே முடியலையே! கடவுள் கருணையே இல்லையா? கடவுள் கண்ணே திறக்க மாட்டாரா? அப்படின்ட்டு இவன் கண்ண மூடிடுவான். அப்ப இது மாரி புரிதலற்ற தன்மை வாழ்க்கையில இருக்கிறவங்கள யார் என்ன பண்ண முடியும்? அதத்தான் இங்க இவரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது மாரி உலகத்துல ஏதேதோ சொல்லிட்டு இருப்பாங்க. யாரோ ஒவ்வொரு தத்துவத்த பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இங்க அத்வைதம் பொறுத்தவரைக்கும் உலகத்தில் உள்ள சிக்கலான விளக்கங்கள்ல அதிகமா ஈடுபடாது. ஏன்னா உலகமே இல்ல. இல்லாத ஒரு விஷயத்துல போய் என்னத்த போய் ஈடுபட்டு விளக்கம் குடுக்குறது? அதனால நேராக உண்மையை மட்டுமே பேசுவதனால அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் சத்தியம்னு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடுச்சு. அது எப்படி சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவனுக்கு விளக்கம் குடுக்க தயாரா இருக்கு. அதுதான் அத்வைதத்தினுடைய ஆழமான உண்மை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சாதகனுக்கான உபதேசம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவங்கள் பல இருக்கலாம். அவற்றின் விவாதங்கள் முடிவே இல்லாதவைகள். ஆனால் ஒரு சாதகனின் உண்மையான நோக்கம் விவாதம் அல்ல. அது அனுபவ ஞானமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னா, சும்மா விவாதம் பண்றதுனால அதுக்கு ஒரு முடிவு வந்து விடாது. அது உனக்கு அனுபவம் ஆகுதா கடவுள், அப்ப நீ அந்த முடிவுக்கு வா அப்படின்னு அவர் தெளிவுபடுத்துறாரு. இப்ப இந்த விஷயம் வந்து ஆதிசங்கருடைய வாழ்க்கையில நடந்தது. நம்ம ஆதிசங்கர் வந்து இந்த அத்வைத வேதாந்தத்த இந்த பாரத தேசத்தினுடைய இந்த பகுதியில இருந்து அந்த பகுதி வரைக்கும் கொண்டு போனாரு. அப்படி பாரத தேசத்தினுடைய பல பகுதிகள்ல சுத்தும்போது வடநாட்டுல மண்டல மிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தர சந்திச்சாரு. அவர் மிகப்பெரிய கர்ம யோகி. அவரு துவைதி வேற, இறை வழிபாடு காலையில எழுந்து பூஜை, ஜபதபம், காயத்ரி மந்த்ரா எல்லாம் சொல்லிட்டு எல்லா கர்மத்தையும் செய்வாரு. ஹோமங்கள் வந்து அக்னி ஹோமம் பண்றதுல இருந்து எல்லா ஹோமங்களும் பண்ணிக்கிட்டு, பெரிய ஒரு ஆச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பஸ்தர் தான் மண்டல மிஸ்ரர். அவர்கிட்ட போய் அத்வைதத்தை இவர் சொல்ல வந்த உடனே, அவர் யார்கிட்ட படிச்சுட்டு வந்தேன்னு கேட்கும்போது, அவருடைய குருநாதர சொல்றாரு. எனக்கு கௌடபாதர் மூலமா நான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஆள் ஏதோ விவரம் எல்லாம் உளறிட்டு இருக்கிறான். நீயும் வந்து உளறிட்டு இருக்க. நான் இத ஏத்துக்க மாட்டேன்னு அவர் சொன்ன உடனே, சரி இத நம்ம ஒரு பொது சபையில நீங்களும் என்ன கேள்வி கேளுங்க. நானும் உங்கள கேள்வி கேட்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணி இதுக்கு ஒரு முடிவு எடுத்தோம்னா, நீங்க சொல்றது சரின்னு சொன்னா, நான் உங்கள மாரியே குடும்பஸ்தன் ஆயிடுறேன். நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட வாழ்றீங்களோ, அது மாரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட வாழ்றேன். இல்ல உங்களுக்கு வந்து இந்த பாதை புரிஞ்சு போச்சுன்னா, நான் சன்னியாசியா இருக்கிற மாரி நீங்க சன்னியாசி ஆக தயாரா? அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு வயசு 32ஓ, 30ஓ தான் ஆதிசங்கருக்கு. சின்ன வயசு தான். அவரு அங்க வடநாட்டுல போய் பேசுறாரு. இவ்வளவு சின்ன பையன் இவ்வளவு தைரியமா ஆர்குமென்ட்க்கு வரானேன்ட்டு, மண்டல மிஸ்ரர் வயசானவரு. சரி பாத்துடலாம், 2ல 1 பாத்துடலான்ட்டு பொது சபையில ஏத்துக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் விவாதம் தான். அதாவது விவாதம் பண்ணி தான் ஒரு விஷயத்த நிரூபணம் பண்ணுவாங்க. அப்ப நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த விவாதத்துல யார் வெற்றி பெற்றார்ன்னா, ஆதிசங்கரர் வெற்றி பெற்றார். அப்படி வெற்றி பெற்ற உடனே மண்டல மிஸ்ரர் தான் வந்து சுரேஸ்வராச்சாரியாரா மாறிட்டார். அப்ப அங்க அவருடைய இதுதான் சிருங்கேரி மடம்னு நான் சொன்னேன் இல்லையா? போன தடவ சொல்லியிருப்பேன். அப்ப இது மாரி மகான்கள் வந்து அந்த புரிதல் வந்த பிறகு, சும்மா ஒரே நாள்லலாம் மாறிட மாட்டாங்க. ஆதிசங்கருடைய சப்ஜெக்ட்ட எடுத்து உள்வாங்குவார். யாரு இவரு? மண்டல மிஸ்ரர். மண்டல மிஸ்ரர் சொல்றத பகவான் ஆதிசங்கரர் உள்வாங்குவாரு.
2 பேருக்கும் எது சரின்னு அவங்கவங்க மனசுக்குள்ள விசாரணை பண்ணி பார்ப்பாங்க. அது நியாயமா இருந்தா ஏத்துதான் ஆகணும். அதுக்கு தான் பொது சபை. அப்ப பொது சபையில வந்து எல்லாருமே கேட்பாங்க. ஆமா நியாயம் தானே, இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு திருப்பி கேட்டா, அதுக்கு சரியான பதில் இவங்க சொல்லணும். அப்ப உடனே அவங்க திருப்பி கேள்வி கேட்க, அதுக்கு சரியான பதில் இவரு சொல்லணும். இப்படியே அந்த சபையில நடக்கும்போது கடைசியில எது நிலைநாட்டப்பட்டது? அத்வைதம் நிலைநாட்டப்பட்டது. அது மாதிரி இங்க அத்வைதம் தான் முடிந்த முடிவு அப்படிங்கிறத இங்க யார் நிரூபணம் பண்றாரு? இதே வித்யாரண்யர் இப்ப நிரூபணம் பண்றாரு இந்த 94வது ஸ்லோகத்துல. அதாவது தத்துவங்கள் பல இருக்கலாம். அவற்றின் விவாதங்கள் முடிவில்லாதவைகள். ஆனால் சாதகனின் நோக்கம் விவாதம் அல்ல. அது அனுபவ ஞானம் அப்படின்ட்டாரு. அப்ப இங்க நம்ம அனுபவத்துக்கு வரணும். அனுபவம் ஆயிட்டா இங்க இருப்பு நான் மாத்திரமே இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ எத வேணா பாரேன். உலகத்துல நீ எத வேணா பாரு. அதை பார்ப்பவன் யார்? அதை உணர்பவன் யார்? அதை தெரிந்து கொள்பவன் யார்? அதுதான் நீ. அப்பதான் அகம் பிரம்மாஸ்மி. அதுதான் அனுபவம். அதை தவிர வேற எப்படி தனக்கு வேறாக கடவுளை அனுபவமாக்க முடியும்? ஏன்னா, அந்த அனுபவமே கடவுள் தானே! நானே கடவுள் என்று தன்னை அனுபவமாக்குகின்ற ஒரு நிலையில அந்த அனுபவமே நான் தான். அதான கண்ணதாசன் பாட்டு கூட நான் சொல்லுவேன். அந்த அனுபவமே நான் தான் என்றான்னு சொல்லுவார்ல. அது மாரி, அந்த உயர்நிலை அடையறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு மனம் வந்து பல பரிமாணங்கள்ல பயணம் பண்ணி அப்டேட் ஆயிருக்கணும். அந்த பல பரிமாணங்கள்ல பாடியும் மாறிட்டே வந்து மனித உடல் அப்டேட் ஆகணும். மனித உடல் அப்டேட் ஆயிட்டாலும் இது மாரி பாடங்கள உள்ள வந்து புரியணும்ல. புரியலன்னா எப்படி அவன் மனிதனா பொறந்தும் இந்த விஷயத்த ஏத்துக்க முடியாத மாரி வாழ்ந்து வாழ்க்கைய முடிச்சுக்குவான். அப்ப அது இந்த 94வது ஸ்லோகத்துல சொல்றாரா? இப்ப 95ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவஞாதம் சத் அத்வைதம் நிசங்கைரண்ய வாதிபிகி ஏவம் கா சிதரஸ்மாக்கம் தத்து துவைத மவஜானதாம். இந்த 95வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பிற தத்துவங்களை பின்பற்றுபவர்கள் சத்து அத்வைதத்தை அவமதித்தாலும் அதனால் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அதே போல நாம் அவர்களின் துவைத கருத்துக்களை ஏற்காது இருந்தாலும் அதனாலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிங்கிறதையே இந்த இடத்துல வெளிப்படையா மீண்டும் மற்ற மதங்களோட தன்னுடைய அத்வைத மதத்தை ஒப்பிட்டு பேசுறார். தன்னுடைய அத்வைதத்தினுடைய ஆழமான நம்பிக்கைய இங்க நிரூபணம் செய்கிறார் வித்யாரண்யர் என்று பார்க்கிறோம். இந்த 95வது ஸ்லோகத்துல அததான் இங்க பேசுறார். பிற தத்துவங்களை பின்பற்றுபவர்கள் அப்படின்னா என்ன? மற்ற தத்துவங்கள் என்ன? புத்த மதமா இருக்கலாம், வைசேசிகமா இருக்கலாம், நியாயம், சாங்கியம் அப்படின்னு பல சமயங்கள், பல மதங்கள் இந்த பாரத தேசத்தில் தோன்றியதுல யார் எதை வேணா பின்பற்றவன்றா இருந்து போங்க. ஆனா அந்த சத்து அத்வைதத்தை அவமரியாதை பண்ணாலும் பரவாயில்ல. அதாவது பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா? அதை கேட்காம இவன் என்னமோ வளரிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை அவமானம் பண்ணாலும், அத்வைதத்தை அவமதித்தாலும் அதனால் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு அதையும் வெளிப்படையா சொல்றாரு. யார் எங்களை வந்து உதாசீனப்படுத்தினாலும் அவமானம் பண்ணாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அது நான் மட்டும் தான் இருக்கிறேன். எனக்கு வேறாக இங்க இருக்கிறது என்ன பேசினாலும், என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு என்ன கவலை? அது அதனுடைய மனோபாவத்துல அது அப்படி இருக்குல்ல. இப்ப ஒரு மிருகத்துக்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த மாத்துனா மாத்திடுமா? அதனுடைய புரிதல் எவ்வளவோ அவ்வளவுதான் மாத்த முடியும். நம்மள மாரி ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ்குள்ள வான்னா எல்லாமே பண்ணாது. அப்போ அதுக்கு என்ன முடியுமோ அதத்தான் அது செய்யும். ஒரு சில விஷயங்கள நீங்க மிருகத்துக்கு கத்துக் குடுத்து மாத்தலாம். எல்லாமே மாத்திட முடியுமா மனிதர்கள் மாரி? மனிதர்களையே மாத்த முடியல. அப்புறம் மிருகத்த எப்படி மாத்துறது? அப்ப அதனால அது அவர்களுக்கு தெரிஞ்சதுனால, ஞானிகளுக்கு தெரிஞ்சதுனால, எனக்கு அத்வைதத்த அவங்க அவமதிச்சாலும் கவலை இல்ல. சத்தே இல்லன்னு சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. எங்களுக்கு எந்த இழப்பும் இல்ல. அது மாதிரியே நாம அவர்களுடைய துவைத கருத்துக்களை ஏற்க மாட்டோம். துவைதிகளுடைய கருத்துக்களை நாங்கள் அத்வைதிகள் ஏற்க மாட்டோம். அப்படி நம்ம ஏற்காம போறதுனால எங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? எங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது ஒண்ணும் இல்லாத சப்ஜெக்ட்ன்ட்டு. அதனால எங்களுக்கு நஷ்டமே இல்ல. நாங்க ஏற்காது போறதுனால அவங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? அவங்களுக்கும் ஒரு நஷ்டம் இல்ல. அவங்க அப்படியே இருக்கட்டும், நாங்க இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல 95ல அருமையா புரிய வச்சுட்டாரு. சிலர் அத்வைதத்தை ஏற்காமல் இருக்கலாம். அவர்கள் அதை அவமதிக்கலாம் அல்லது மறுக்கலாம். ஆனால் அத்வைத உண்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுபோலவே நாம் அவர்களின் துவைத கருத்துக்களை ஏற்காமல் இருந்தாலும் அதிலும் எந்த இழப்பும் இல்லை. அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, அத்வைதத்தின் ஆழமான நிலைத்தன்மையை இங்கு நிரூபணம் செய்கிறது என்று பார்க்கிறோம். அத்வைதம் மட்டும்தான் உண்மையில் இருக்கிறதுங்கிறது இங்க நிரூபணம் பண்றாரு. அப்ப உண்மை ஒருவரின் அங்கீகாரத்தால் மாறிவிடாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரு. இப்ப ஒருத்தர் வந்து நான் வேறு, கடவுள் வேறு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்றாங்கிறதுக்காக உண்மை மாறிவிடுமா?
அதுக்கு உதாரணம் சொல்றாரு. இப்ப சூரியன் எல்லாருக்கும் தெரியுது, இருக்குதுப்பா. ஆனா ஒருத்தன் வந்து மேகம் மறைச்சுக்கிட்ட உடனே சூரியனே இல்லன்னு சொல்றான்னு வச்சுக்கங்களேன். மேகக்கூட்டங்கள் மறைந்துடுச்சு. அப்படியே இருள் கட்டிடுச்சு. அப்ப உடனே அவன் என்ன சூரியனே இல்லைங்க அப்படின்னு சொல்றான். இல்லப்பா சூரியன் மேகம் மறைச்சுக்கிட்டு இருக்கு. சூரியன் இருக்குன்னு நம்ம சொல்றோம். கிடையவே கிடையாது. சூரியனே இல்ல அப்படின்னு அவன் மறுக்கிறான். அப்ப அவன் மறுக்கிறாங்கிறதுக்காக சூரியன் இல்லாம போயிடாது இல்லையா? அது மாரி இங்க பிரம்மம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் மற்றவர்கள் அதை மறுக்கிறார்கள். அதனால பிரம்மம் இல்லாம போயிடாது இல்லையா? அப்படி ஒரு டாபிக் எடுக்குறாரு. இங்க அப்படி ஒரு டாபிக் எடுத்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, புரியாதவனுக்கு அவனுக்கு நீங்க என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அவனுகிட்ட போய் சூரியன் இருக்குன்னு நீங்க ஆர்குமென்ட் பண்ணாலும், அவன் மேகக்கூட்டம் மறைச்சிட்டு இருக்கிறதுனால சூரியன் தெரியல, இல்லன்னு தான் சொல்லுவேன்னு அவன் அடம் பண்றான். அவன்கிட்ட போய் சரி நீ இல்லன்னு சொல்லிட்டு போன்னு நம்ம கம்முனு போறது தான் நமக்கு மரியாதை. அத விட்டுட்டு இல்லப்பா, அது சயின்டிபிக்கலா மேல வந்து மேகக்கூட்டம் மறைச்சுக்கிட்டு இருக்கு. அது விலகுனா உனக்கு சூரியன் தெரியும். ஆக்சுவலா சூரியன் வர்றதும் இல்ல, போறதும் இல்ல. நம்ம பூமி தான் அந்த சூரியன சுத்துது. அப்படின்னு நீங்க 1000 கதை சொன்னாலும், அவன் அத ஏத்துக்கணும்ல. அவன் அத ஏத்துக்கிற பக்குவமே இல்ல. அத அவன் காது குடுத்து கேட்கவும் அவன் தயாரா இல்ல. அவன் எடுத்த வார்த்தைக்கு இல்லன்ட்டான். அவன்கிட்ட போய் என்ன ஆர்குமென்ட் இருக்கு? இப்படியே இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அதனால அததான் இங்க சொல்றாரு. மற்ற மதத்தினர்கள் வந்து என்ன வேணா சொல்லட்டும். அப்படியே இருப்பா. எங்களுக்கு அத பத்தி கவலையே இல்லங்கிறாரு. அது வெளிப்படையாவே இப்ப சொல்றாரு. சூரியன் இருக்கிறான் என்று நாம் சொன்னாலும், அது இல்லை என்று மறுத்தாலும், அந்த சூரியன் இல்லாமல் போய்விடாது. அது மாறவே மாறாது. அது இருப்பது உண்மைதான். அதுபோல பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்று நாம் சொல்வதை மற்றவர்கள் மறுத்தாலும், அந்த சத்தியம் மாறிவிடாது. அந்த உண்மை மாறிவிடாது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க சொல்றாரு. அப்ப நம்ம இந்த நிலையில அத்வைதம் இப்படித்தான் ஒரு கருத்தல்ல, அது உண்மை என்று நிரூபணம் செய்றார் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க கடைசியா என்னன்னா, அத்வைதம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு கருத்து கிடையாது. இப்ப மற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு கருத்து. அந்த கருத்த நீங்க ஏத்துக்கலாம், மறுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இருப்பை நீங்க எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? இருக்கின்ற ஒரு விஷயத்த இல்லை என்று எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்லை என்று சொல்வதற்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இல்லைன்னு சொன்னா அதுக்கு பதில் கேள்வி கேட்கறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு சேர் போட்டிருக்கா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கிறீங்க. நான் அந்த சேர் அங்க இல்லைங்கன்னு சொல்றேன். இல்லைங்க நான் சொன்ன பிறகு அது இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையே இல்ல. அவரே இல்லன்ட்டார்ல அப்படின்னு நீங்க கம்முனு போயிட்டே இருப்பீங்க. ஆனா இருக்குன்னு சொன்னா, அந்த சேர் எந்த பக்கம் போட்டிருக்கு? எந்த இடத்துல போட்டிருக்கு? அது என்ன சேரு? ஸ்டீல் சேரா? வுட் சேரா? அப்படின்னு 1000 கேள்வி எழுப்பலாம்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு விஷயத்த நம்ம இருக்குன்னு சொன்னா, அந்த இருக்குங்கிறதுக்கு 1000 கேள்வி எழுப்பலாம். ஆனா இல்லைன்னு சொல்லிட்டா, இல்லாத விஷயத்துக்கு என்னத்த போய் கேள்வி எழுப்புறது? ஒண்ணுமே இல்லையல்ல. அதான் இல்லைன்ட்டாரு. அப்புறம் என்னத்த போய் கேள்வி எழுப்புறதுன்னு கம்முனு அடங்கிக்குவாங்க. அப்ப இது மாதிரி ஒருத்தன் இல்லை என்று சொல்வாங்கிறதுக்காக நாம வந்து இருப்பை இல்லை என்று சொல்லிட முடியாதுல்ல. சத்தியம் எப்பயுமே சத்தியம் தானே. ஏன்னா பிரம்மம் என்பது சத்து. சத்துன்னா இருப்பு மாத்திரம் அல்ல. சத்துங்கிற வார்த்தைக்கு வந்து உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா சத்துன்னா இருக்கிறது என்று சமஸ்கிருத வார்த்தையில எடுத்துக்கிட்ட மாரியே, சத்துன்னா உண்மைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால, அது எப்பொழுதும் இருக்கிறதுன்னா அதான் உண்மை. அத தவிர வேற ஒரு விஷயமே இல்லை இல்லையா? அப்ப உண்மையான ஒரு விஷயத்துல போய் கருத்து என்ன இருக்கு? அது இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு கருத்தே கிடையாது. அதுதான் இருக்குதப்பா அவ்வளவுதான் முடிஞ்சுது. அப்ப இருக்கிற ஒரு வஸ்துவுக்கு போய் அது இருக்கு, இல்லை அப்படிங்கிற ஆர்குமென்ட் கூட அங்க தேவையே இல்ல. அதுதான் இங்க அத்வைதிகள் சொல்லக்கூடிய ஆழமான உட்பொருள். அப்ப நிலைத்த உண்மை என்னன்னா, இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்ப இத வந்து கருத்துக்களை விட்டுவிட்டு, அந்த உண்மை நிலையை உணர்கின்ற உத்தம சாதகர்களுக்கு தான் தன்னிருப்பை தான் உணர முடியும். ஆனா அதன் மீது சந்தேகமோ, அவநம்பிக்கையோ அல்லது அது இல்லை என்று ஆட்சேபனை செய்கின்றவனோ, ஒரு நாளும் அதில் வந்து முழுமை பெற முடியாது. அவன் கருத்துக்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த கருத்துக்களுக்கான பதில் அவன் எதிர்பார்க்கிறான். அந்த கருத்துக்களுக்கான பதில வந்து விவாதத்தினால விளக்கம் விட முடியாது. அது அனுபவத்துக்கு வர வேண்டிய உண்மை. அப்ப அனுபவம் என்பது அவரவர்களுக்குள்ள நிகழ வேண்டிய ஒரு விஷயம். அது எனக்கு எப்படி அந்த அனுபவம் ஆகும்? இப்போ உங்களுக்கு நெருப்பு சுட்டுதுன்னா, அதனுடைய சூடு, அதனுடைய வேதனை, அதனுடைய எரிச்சல் உங்களுக்கு தான் அனுபவம் ஆகுமே தவிர, எனக்கு நெருப்பு சுட்ட அனுபவம் ஆகுமா? உங்களுடைய அனுபவம் அது. அது மாரி இறை அனுபவம் என்பது அவரவர்களுக்கே உரித்தானது. அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அனுபவிச்ச அனுபவத்த எனக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அப்போ அந்த அனுபவம் என்பது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். அத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உணர்வுங்கிறதுனால, அந்தந்த உணர்வு அவரவர்களுக்கே உரித்தானது. நீங்க எப்படி வேணா உணர்வு, உணர்ச்சி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்ப உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உணர்ச்சி வருது. ஒரு அளவிட முடியாத மகிழ்ச்சி உங்ககிட்ட அப்படியே பூரிச்சு, மனசு அப்படியே துள்ளி குதிக்குது. அந்த மாரி ஒரு மனோநிலையில நீங்க இருக்கும்போது, எனக்கு என்ன தெரியும் உங்களுடைய மகிழ்ச்சிய பத்தி? அது நீங்க உணர்ற உங்களுடைய சுய அனுபவம். எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் பக்கத்துல நின்னு திரு திருன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்.
என்னடா இவர் அப்படியே மகிழ்ச்சியில பொங்குறாரு, என்ன மகிழ்ச்சி இவருக்கு, என்ன அப்படி கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன சந்தோஷம் தெரியலையே அப்படின்னு நான் அப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் பயங்கரமான சோகம், தேம்பி தேம்பி அழுவுறாரு. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே மூச்சு வாங்குது. அவருக்கு அப்படியே தேம்பி தேம்பி அழுவுறதுனால வார்த்தையும் வரல. அப்படி ஒரு அழுக, அப்படி ஒரு வேதனை, அப்படி ஒரு மன கஷ்டம். அவருடைய வேதனை, அவருடைய மன கஷ்டத்த நான் பக்கத்துல நின்னு பார்த்து நான் எப்படி உணருவேன்? நான் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அது அவரு உணரக்கூடிய விஷயம் இல்லையா? அவருக்கு நடக்கக்கூடிய அந்த அனுபவம். அது எனக்கு அனுபவமே ஆகாது. அந்த சோகம் எனக்கு அனுபவமே ஆகாது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க சுகம், துக்கம் என்பது அவரவர்களுக்கான அனுபவம் என்பது போலத்தான் இறை அனுபவமும். அப்ப இறை அனுபவம் என்பது எனக்கு ஏற்பட்டது மாரி உங்களுக்கு ஏற்படுமானா எப்படி ஏற்பட முடியும்? அது அவரவர்களே உணரக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் பிரம்மம் உணர்வு மயம் என்று இங்க வேதம் புரிய வைக்குது. பிரம்மம் மட்டும் தான் சத்தியம் என்றும் புரிய வைக்குது. அதை உணர்கின்ற அனுபவம் தான் உண்மையில் பிரம்ம அனுபவம் என்று சொல்லுது. அப்ப அந்த நிலைக்கு நம்மள அனுபவத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா மனித பரிமாணத்துக்குள்ள வந்து நாம் அந்த சத்தாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னைத்தான் தன்னுடைய சுய அனுபவத்துல நிக்கிறது தான் இங்க அனுபவம். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு இந்த செயல்படி தத்துவ விவாதங்களில் அதிகம் சிக்கிக் கொள்ளாதே, உண்மையை அனுபவத்தில் காண முயற்சி செய். ஞானம் விவாதத்தில் அல்ல, அது அனுபவத்தில் உள்ளது அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறார். அப்ப உண்மை என்றும் மாறாதது, அது மறுத்தாலும் மாறாதது என்று இந்த இடத்துல நிரூபணம் பண்றார். இத 95வது ஸ்லோகத்துல இப்படி பார்க்கிறோம். அடுத்து 96. துவைதா வக்ஞா ஸ்தூதிதா சேத் அத்வைதாதிஹி ஸ்திரா பவேத். ஸ்தைர்யே தஸ்யா புமானேச ஜீவன் முக்த இதீரியத்தே. இதுல என்ன சொல்றாருன்னா, துவைதத்தை பற்றிய அசட்டை மனதில் உறுதியாக நிலைத்தால் அத்வைத அறிவு நிலையானதாக மாறும். அந்த அறிவு நிலையாக உறுதி அடைந்த போது அந்த மனிதன் ஜீவன் முக்தன் ஆகிறான் அப்படின்ட்டு இந்த 96வது செயல்ல ஜீவன் முக்த லட்சணம் சொல்றாரு. ஜீவன் முக்த லட்சணம். அதாவது ஒரு ஜீவன் முக்தன் அப்படின்னா இந்த உடம்போடு இருக்கும் போதே அவன் முக்தி அடைகிறான். இந்த உடம்போடு வாழும் போதே முக்தன் ஆகிறான். இப்ப இந்த உலகத்திலே துவைத தோற்றங்களை மிக முக்கியமாக எண்ணாத ஒரு நிலை வந்து மனதில் நிலையாக நிலை பெற்று விட்டால் போதும். அதாவது இந்த உலகம் உண்மை என்ற ஒரு அபிப்பிராயம் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா துவைதம் என்பது வந்து இருமைகள். அப்ப இந்த தோற்றத்தை வந்து உண்மையா நீங்க மனசுக்குள்ள நினைக்காத ஒரு நிலை எப்ப உங்களுக்கு வருதோ, அதாவது இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே, ஜகத் மித்யா அப்படிங்கிற அந்த நிலை உங்களுக்கு என்று உறுதியாக நிலை பெறுகிறதோ, அப்போது மட்டும்தான் அந்த அத்வைத அறிவு நிலை பெறுகிறது. அப்பொழுது மட்டும்தான் ஏக்கத்துவம் புரியும். அதாவது இருப்பது இருப்பு மாத்திரமேன்னு புரியும். அந்த அறிவு மாறாமல் நின்று விட்டால் போதும். அந்த மனிதன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகிறார் என்று இந்த செயல்ல சொல்றாரு. அப்ப ஜீவன் முக்தனுடைய நிலைப்பாடு என்னன்னா, தன்னிருப்பை தான் உணர்தல். அவர்தான் ஜீவன் முக்தன். அப்ப ஜீவன் முக்தன்கிறவன் எப்படி தன்னிருப்பை தான் உணர்கிறான்னா, நான் இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது. என்னுடைய வைபவம் இந்த பிரபஞ்சம். ஆனால் இப்படி தோன்றி மறையக்கூடிய இந்த பிரபஞ்சமோ தோற்றம் தான். உண்மை கிடையாது. ஆனா என்னுடைய பிரகாசத்தினால இங்கு இதெல்லாம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு தெளிந்த ஞானம். அவன் தான் திட ஞானி. அவன் தன்னிருப்பை தான் உணர்ந்தவாறு இங்கு பிரம்மமாகிய நான் மட்டுமே இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தன்னிருப்புல நின்னுகிட்டு இந்த உலகத்தை பார்ப்பான். ஆனா இந்த உலகம் அவன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு திரைப்படம். அதுல படம் ஓடும், சீன்ஸ் மாறும், என்ன வேணா சம்பவங்கள் நடக்கும். ஆனா அந்த படத்தினால அந்த வெள்ளைத்திரை பாதிக்காதது போல ஜீவன் முக்தனும் இந்த உலக விவகாரங்களில் பாதிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவன் தான் இங்கு ஜீவன் முக்தன் என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன வருதுன்னா, பூத விவேகத்தினுடைய இறுதியான ஆன்மீக பலனை விளக்குகிறது. அதாவது இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பூத விவேகத்தினுடைய விசாரம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் இப்படி படைக்கப்பட்டது, அப்படி படைக்கப்பட்டதுன்ட்டு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் பேசுனதே இந்த சாஸ்திரம். கடைசியில இந்த படைப்புக்கு ஆதாரமாக இருக்கின்ற என்னுடைய இருப்பினால் தான் இவ்வளவும் படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற தன்னுடைய நிலைப்பாடு ஒருவனுக்கு புரிந்து விட்டால் போதும், அவன் தான் ஜீவன் முக்தன். அப்ப இங்க நிலை அன்று விளக்கம் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா, துவைதம் அப்படிங்கிறது இருமைகள்னால மித்யாவை நம்ம புரிந்து கொள்ள எடுக்கின்ற ஒரு முயற்சி. ஆனா அத்வைதம் என்பது உண்மையை மட்டும் உணர்ந்து அதில் நிலை பெறுவது. அப்ப இந்த உண்மையை மட்டும் நம்ம உணர்ந்து அத்வைதத்துல நின்று விட்டால் போதும். அந்த நிலைத்த அறிவுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு நான் வேறு, கடவுள் வேறுங்கிற அந்த இருமை நிலை தான் நமக்கு இறைவனை தேட வைக்குது.
ஆனா, அந்த இருமை நிலையில நம்ம இறைவன தேட வச்சாலும், அந்த தேடுதல் முடிவடையும் போது அங்க ஒருமை நிலை வந்துடணும். ஏன்னா, தேடும் பொருள் எதுவோ அது நானே. கடைசியா நான் எத தேடிக்கிட்டு இருந்தேனோ, அந்த தேடும் பொருள் நான். அப்ப நான் தான் அது அப்படின்னு உண்மை நமக்கு எப்ப புரியும்? உடனே ஒரே நாள்ல புரிஞ்சிடுமா? இல்ல ஒரே விஷயத்துல புரிஞ்சிடுமான்னா, அப்படி முடியாது. அதாவது "நீ தான் கடவுள்" அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து குரு சொல்றாரு. "தத்துவமசி" அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்த குடுக்குறாருன்னா, அது எப்படிங்க நான் கடவுள்? அது விளக்கம் குடுங்கன்னு கேட்டா, அவனுக்கு 12 வருஷம் கிளாஸ் எடுத்து புரிய வைப்பாரு. ஆனா, அவன் வந்து தத்துவமசிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே, "என்னய்யா முட்டாள் மாரி சொல்ற? நீ கடவுள் வேறு, நான் வேறுன்னு தெரியாதப்போ இப்படி புருடா விட்டுட்டு இருக்கன்ட்டு" வேற ஒரு குரு கிட்ட போனான் இல்லையா? அப்படி போன சிஷ்யனுக்கு 12 வருஷம் இல்ல, 15 வருஷம் ஆகலாம். அவன் ஆயுசே கூட முடிஞ்சு போலாம். நெறைய பேர் அப்படித்தானே இன்னுமே வேற வேற குரு கிட்ட போய் வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க. அதாவது துவைத குருமார்கள் கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் என்றைக்கும் அத்வைத நிலைக்கு வர்றதே கிடையாது. அப்படியே கடவுள் வேறு, நான் வேறுன்ட்டு அந்த இருமை உபாசனையிலேயே வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க. ஆனா, உண்மையா தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு நாளும் அத ஒத்துக்க மாட்டாங்க. சுய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சா, அத சிந்திச்சு பார்ப்பாங்க. அதுதான் நம்முடைய ஸ்ரீ திரிபுர ரகசியம்ல பகவான் ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கும், பரசுராமருக்கும் நடந்த உரையாடல் பகுதி. அந்த திரிபுர ரகசியத்துல பரசுராமர் வந்து இருமைகள் இருப்பாரு. கடவுள் வேறு, நான் வேறுங்கிற இருமைகள் இருப்பாரு. அப்ப அவர் வந்து ஒரு ரிஷிய சந்திப்பாரு. சம்யுக்த வர்க ரிஷிய சந்திப்பாரு. அவர் வந்து ஒரு உபாசனை சொல்லிக் கொடுப்பாரு. தேவி உபாசனை சொல்லிக் கொடுப்பாரு. அது அப்போதைக்கு அவர் ஏதோ காதுல வாங்கி வாங்காம அரைகுறையா கேட்டு வந்துருவாரு. வந்துட்டு அது என்ன சொன்னாரு புரியல, புரியலன்ட்டு அத மனசுக்குள்ளேயே போட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாள் வந்து தத்தாத்திரேயர சந்திப்பாரு. தத்தாத்திரேயரும் ஒரு ரிஷி தான். அவர சந்திக்கும்போது தத்தாத்திரேயர்ட்ட கேட்கிறாரு. வந்தவுடனே தத்தாத்திரேயர்ட்ட என்ன கேட்கணும்? கடவுள காட்டிக் குடுங்க. நான் யார், கடவுள் யாருன்னு கேள்வி கேட்டிருந்தா பரவால்ல. அவர்கிட்ட வந்த உடனே கடவுள காட்டிக் குடுங்கன்னு கேட்காம, எனக்கு அந்த உபாசனை சொல்லிக் குடுங்கன்னு கேட்டாரு. அப்ப தத்தாத்திரேயர் என்ன சொல்ட்டாரு, "ஓகே பண்ணி பாருப்பா. இதான் தேவி உபாசனை. திரிபுர உபாசனைங்கிறது தான் அந்த சம்யுக்த முனிவர் சொல்லியிருக்காரு. நீ இந்த உபாசனைய 12 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும்ன்ட்டு அவரு அந்த உபாசன முறைய சொல்லிக் குடுத்துட்டாரு தத்தாத்திரேயர். அப்ப அத கேட்டுக்கிட்டு போயி உடனே தனியா ஒரு மலை மேல குகை அமைச்சு, அந்த குகையில போய் 12 வருஷம் தவம் பண்ணுவான். யாரு? பரசுராமன். 12 வருஷம் தவம் பண்ணி, அந்த 12 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுவரைக்கும் 12 வருஷம் தான் ஓடிச்சு. ஒரு மாற்றம் நடக்கல அவனுக்கு வாழ்க்கையில. ஏன்னா, அவன் அப்பயும் அவன் வேற, கடவுள் வேற. ஆனா அந்த கடவுள பார்க்கவும் முடியல. அந்த கடவுளுடைய அனுபவமும் அவனுக்கு உண்டாகவே இல்ல. அந்த தேடும் பொருள் எதுவோ அது நான் தான் அவனுக்கு புரியவே கிடையாது. யாருக்கு? பரசுராமனுக்கு. 12 வருஷம் கழிச்சு, அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறான். ஆனா அந்த 12 வருஷம் படாத பாடு. என்னென்னமோ பண்றான். தவம் பண்றான், தியானம் பண்றான், அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்னு 12 வருஷம் படாத பாடுபட்டு ஒரு மாற்றமும் நடக்கலன்ன உடனே திருப்பி தத்தாத்திரேயர பார்க்க வரான். வந்து தத்தாத்திரேயர்ட்ட கேட்கறான். இப்ப நான் வந்து நீங்க கத்துக் குடுத்த அந்த தேவி உபாசனைய நான் பண்ணேன். 12 வருஷம் எனக்கு ஒரு பலனும் தரல. அப்ப உண்மையா நான் கடவுள உணரணும்னா என்ன வழி? அத நீங்க காட்டிக் குடுங்கன்னு கேட்ட பிறகு தான் தத்தாத்திரேயர் உபதேசம் பண்றார். அப்ப இப்படிதான் குருமார்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க. அதாவது குரு வந்து எடுத்த உடனே அத்வைதத்துக்கு வந்துர மாட்டாங்க. ஏன்னா, அது புரியாது அவனுக்கு. அவனுக்கு இன்னும் தேடுதல் ஆசைகள் இருக்கா, வெளிய போ, அத பாரு, இத பாருன்ட்டு அவன் விரும்புறான்னா, கொஞ்சம் சுத்திட்டு தான் வரட்டுமே அப்படின்னு அவன சுத்த விட்டுருவாங்க. அப்ப அவன் சுத்தி வந்தான்னா, அவன் தப்பிச்சுக்கிட்டான் பிறவி. தப்பிக்கலன்னா திருப்பி திருப்பி அவன் பிறவிக்கு போயிட்டே இருப்பான். அது எல்லாமே அப்படிதான். ஏன்னா அத்வைதம்ங்கிறது ஒரு வரியில சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்ல இல்லையா? அது நல்லா ஆழ்ந்து உள்ள போய் வரணும். திடீர்னுலாம் ஒரு நாள்ல வந்து கேட்டு பதில் கேட்டு பெற பார்ப்பாங்க. அப்படிலாம் பதில் கேட்டு பெற முடியாது. ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இதுக்கு விளக்கம் குடுங்கன்னா, நான் எப்படி அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் கேட்டாரு. பஞ்சதசில ஒரே ஒரு டாபிக் கேட்டாரு. படிச்சுட்டாரு. YouTubeல பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. பண்ணிட்டு இந்த மாரி நீங்க சொல்றீங்க. இதுக்கு என்ன விளக்கம்ன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 47 மணி நேரம் பேசியிருக்கேன். 47 கிளாஸ் இதுவரைக்கும் போயிருக்கு. நீங்க ஒரு கிளாஸ்க்கு விளக்கம் கேட்டா, நான் எவ்வளவு நேரம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுங்க? அதனால நீங்க தயவு செஞ்சு அந்த 47 கிளாஸும் கேளுங்க. நீங்க கேட்ட அத்தன கேள்விக்கான பதில் அதிலேயே இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு 5 நிமிஷத்திலயோ, 10 நிமிஷத்துல பதில் எதிர்பார்க்கிறீங்க போல தெரியுது. அது நிச்சயமா நடக்காது. என்னால சொல்லவும் முடியாது. ஏன்னா, இதத்தான் நான் 12 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க 12 வருஷமா நான் பேசுனத கேட்க வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஒரு 47 மணி நேரமாவது இந்த பஞ்சதசி பாடத்த ஆரம்பத்துலருந்து கேளுங்க. உங்களுக்கு எல்லா ஆன்ஸரும் கிடைச்சிடும்னு சொன்னேன் நானு. அப்படிங்களா? அப்படின்னு ஒரு ரொம்ப சலிப்போடு தான் போனாரு. அவர் கேட்கவே இல்ல. கேட்க மாட்டாங்க. ஏன்னா 47 மணி நேரமா எவன் உட்கார்ந்து கேட்பான்? அப்படின்ட்டு அவங்க வேற ஏதாவது பயிற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அது 12 வருஷம் ஆனாலும் பரவால்ல. ஆனா இது 47 மணி நேரம் கேட்டு நம்ம அறிவு வந்துட்டா ஏத்துக்க மாட்டோம். அப்ப அது மாரி இங்க வந்து மனிதர்களுடைய மனோபாவம் இருக்கிற மாரி தான் பரசுராமனுக்கே இருந்ததுங்கும்போது, அப்புறம் சராசரி மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா பரசுராமர் மாரி ஆட்கள் எல்லாம் தவ வலிமை பெற்றவர்கள் தான். ஏன்னா அவருங்க உடம்பையும் வருத்தி, மனசையும் தெளிவுபடுத்தி, பல தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கே அந்த தடுமாற்றம். அது எல்லா ரிஷிகளுக்கும் வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கு. விஸ்வாமித்திரரும் அப்படித்தானே தடுமாறுனாரு.
அது மாதிரி எல்லா மகான்களும் தடுமாறுவாங்க. அப்ப சராசரி மனிதன் அதை விட அதிகமா தடுமாறுவான். அப்ப அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகுறதுக்கு அவன் விவேகத்தினால விழிச்சுக்கிட்டா தான் ஆக முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல ஜீவன் முக்தனுடைய பெருமை சொல்றாரு. ஏன் ஜீவன் முக்தன் நம்ம பெருமை கொண்டாடுறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு அத்தியாத்ம ஞானம் உள்ள போய் தன்னுடைய உடல் கடந்து, மனம் கடந்து அந்த உணர்வுல நிக்கிறான் பாருங்க. அந்த உணர்வில் நிற்கின்றவன் தான் ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் அப்படின்னு ஏன் அவனுக்கு பேரு அப்படின்னா, அந்த ஜீவன் இருக்கும் பொழுது தன் உணர்வை தான் உணர்ந்தவன். அப்படி வாழ்றவன் தான் ஜீவன் முக்தன். அந்த ஜீவன் போன பிறகு மண்ணுக்குள்ள போட்டு ஒரு சமாதிக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்றது? அவன முக்தன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா நெறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற வேற மார்க்கங்கள்ல இறந்து போன பிறகு கொண்டு போய் சமாதி வச்சுட்டு இவர் முக்தன் அப்படின்னா, என்ன முக்தன்? அவர் எத முக்தி அடைஞ்சாரு? முக்திங்கிறது அடையக்கூடிய விஷயம் இல்ல. வாழும்போது அனுபவமாக்க வேண்டிய விஷயம். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். முக்தி, மோட்சம் என்பது இறந்த பிறகு போறதில்ல. சொர்க்கலோகமோ, வைகுண்டமோ, கைலாசமோ போறதல்ல முக்தி. ஏன்னா முக்தின்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, இறந்த பிறகு நான் கைலாசம் போயிட்டா முக்தி அல்லது வைகுண்டம் போட்டா முக்தி அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அத அத்வைத வேதாந்தம் மறுக்குது. ஏன்னா, அப்படிப்பட்ட முக்திக்கு என்ன உத்தரவாதம்? முக்தின்னா நீ வாழும்போதே அனுபவமாக்க வேண்டிய விஷயம். ஆனா, இந்த இறந்த பிறகு கைலாசத்துக்கு போவேன்னா, அதுக்கு என்ன கேரண்டி? ஒரு கேரண்டியும் கிடையாது. அதே மாரி இங்க இறந்த பிறகு சொர்க்கலோகம் போய் ரம்பா, ஊர்வசியோட டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன கேரண்டி? லாஜிக்காவே இடிக்குதுல்ல. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நான் இறந்த பிறகு சொர்க்கலோகம் போயிடுவேன். அங்க போய் ரம்பா, ஊர்வசியோட டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு ஒருத்தன் நெனச்சுக்கிட்டு இருக்கான்னா, அவன் இறந்த பிறகு இந்த உடம்பே கொண்டு போக போறதில்ல. அங்க போய் ரம்பா, ஊர்வசியோட எப்படி டான்ஸ் ஆடுவான்? இல்லாத உடம்ப வச்சுக்கிட்டு அவன் எங்க போய் ரம்பா கைய புடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட முடியும்? கால புடிச்சுட்டு டான்ஸ் ஆட முடியும்? நடக்கவே நடக்காது. அப்ப ஒரு சூட்சும சரீரத்துல இருக்கிறவனுக்கு ரம்பாவுடைய டான்ஸ் எப்படி சாத்தியமாகும்? அப்ப அது மாரி இங்க உடல் இல்லாத நிலையில, உலகத்த தவறா கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்றதல்ல வாழ்க்கை. ஏன்னா நம்ம கற்பனையான வாழ்க்கை கனவுலயே வாழ்றோம்ல. இப்ப நீங்க உடம்பே இல்லாம தான் கனவுல உலகம் படைக்கிறீங்க. கனவு உலகத்துக்கு நீங்க போன உடனே ஒரு நாய் தொரத்துற மாரி உங்களுக்கு கனவு வருதுன்னா, அந்த நாயையும் உங்களால தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த நாய் இருக்கிற உலகமும் உங்களால தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்களும் இருக்கிறீங்கல்ல அந்த உலகத்துக்குள்ள. அப்ப நாய் தொரத்தும்போது பயத்துல ஓடுறீங்க அந்த ரோட்ல. அப்ப அந்த ரோட்ல ஓடுற அந்த உலகம் நீங்களே உருவாக்குன உலகம் தானே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கற்பனை உலகம் உங்களாலேயே படைக்கப்பட்டிருக்கு. அது மாரி நீங்க சொர்க்கலோகத்த படைச்சுக்கலாம், கைலாசத்த படைச்சுக்கலாம், வைகுந்தத்த படைச்சுக்கலாம். மனசுல தான் படைக்கலாம். வைகுண்டத்த வேணா நீங்க அப்படியே பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரு, மகாலட்சுமி கால் அழுத்திக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னு நீங்க மனதுல கற்பனை பண்ணி வாழலாம். அது ஒரு கனவு வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஆனா அனுபவம் ஆகுமா? எப்படி அனுபவம் ஆகும்? அது தற்காலிகமா அது ஒரு சும்மா அந்த உடலுக்கும், மனசுக்கும் உண்டான ஒரு சிறிய விஷயம் அது அவ்வளவுதான். ஆனா இங்க சொல்றது நிலையான அனுபவம், நிலையான ஆனந்தம். இப்ப நம்ம ஒரு இனிப்பு சாப்பிடுறதுனால அந்த சுவை அனுபவத்த வச்சுக்கிட்டு, இதுதான் அந்த ஆனந்த சுவைன்னு சொல்ல முடியுமா? அந்த இனிப்பு சுவையிலேயே எத்தன விதமான சுவை இருக்கு. லட்டு சாப்பிட்டா ஒரு சுவை, மைசூர் பாக் சாப்பிட்டா ஒரு சுவை, ஜிலேபி சாப்பிட்டா ஒரு சுவை. ஆனா எல்லாம் இனிப்பு தான். ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சுவையா இருக்கே. அப்ப இந்த சுவை அனுபவம் என்பது நமக்கு எப்ப திருப்தி குடுத்துருமா? ஒரு விஷயத்துல திருப்தி குடுத்துருமா? ஜிலேபி சாப்பிட்ட உடனே இனிமேல் எனக்கு இனிப்பே வேண்டாங்க. எனக்கு இனிப்புனா என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னு யாராவது சொல்லுவோமா? அப்புறம் லட்டு குடு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு லட்ட வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா அது வேற மாரி டேஸ்ட். ஆனா அதுவும் இனிப்பு தான். அப்ப இனிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே எத்தன விதமான டேஸ்ட் இருக்கு. காரம்ன்னு எடுத்துக்கிட்டாலே எத்தன விதமான டேஸ்ட் இருக்கு. அப்ப ஒரு விஷயமே ஓராயிரம் விஷயமா மாறும்போது, அந்த அனுபவத்துக்கு என்றைக்காவது நிறைவு வருமா? நிறைவே வராது. அப்ப அப்படிப்பட்ட தேடுதல் அனுபவங்கள் என்றும் நமக்கு நிறைவை குடுக்காது. அப்ப கடவுள் விஷயத்திலயும் அதுதான் நடக்கப் போகுது. நீங்க மனசுக்குள்ள ஒரு கடவுள உண்டாக்கிட்டு, அந்த கடவுள்ல நான் நிறைவாக முடியுமான்னா எப்படி நிறைவாகும்? அது இங்கேயே நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே நிறைவு ஆகுறது இல்லையல்ல. கடவுளே இத்தன கடவுள் ஏன் வந்தாங்க? ஒரு கடவுளுக்கால நம்ம பிரச்சனைய தீர்க்க முடியல. அடுத்த கடவுள் தீர்ப்பாரான்னு பார்க்கிறோம். அப்ப ஒரு கடவுள்கிட்ட போய் நமக்கு வேண்டுறோம். அது நடக்கலன்னோனே, இந்த கடவுளுக்கு சக்தி கம்மியா இருக்கும் போல இருக்கு. நம்ம இன்னொரு கடவுள்கிட்ட போலான்ட்டு வேற கடவுள்கிட்டயும் போறோம். நம்ம நடைமுறையில பார்க்கிறோம்ல. முருகன் கிட்ட போய் முருகன வழிபாடு பண்ணி, அந்த முருகனுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொஞ்ச நாள் வேண்டுவான். ஒண்ணும் நடக்காது. கடைசியில என்னடா முருகன வேண்டி ஒண்ணுமே நடக்கல. வேற யாராவது பார்ப்போமா? முருகனுடைய அப்பாவ பார்க்கலாம் அப்படின்ட்டு சிவபெருமான் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுருவான். அப்புறம் கேட்டா, நான் இப்ப சிவன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன்பா. ஏன்பா? முருகன் மகன் தானே. சிவபெருமான் அப்பா இல்லையாம்பா. அப்ப இது மாரி கொஞ்ச நாள் சிவபெருமான வணங்கிட்டு இருந்தவன் அப்பவும் நடக்கலன்ன உடனே, அடுத்து மதமே மாறுனவன்லாம் இருக்கான். ஏன்னா இந்து மதமே வேண்டாம் எனக்கு. இந்த கடவுள் ஒழுங்கா இல்ல. கிறிஸ்துவ மதத்துல போய் இயேசு கிட்ட கேட்கிறேன். அந்த இயேசப்பா குடுப்பாரு அப்படின்ட்டு இயேசு கிட்ட போயிடுறோம். அப்ப இது மாரி நெறைய பேரு இப்படியே மதம் மாறுற லெவலுக்கு போறவன்லாம் கடவுள் வழிபாட்டுல இருக்கிறம்போது, அப்ப மனித மனம் என்ன? எதில் திருப்தி அடையும்? எதிலயுமே திருப்தி அடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி அடையாது.
அப்ப இங்க திருப்திங்கிறது என்னன்னா, நம்முடைய உண்மை நிலையை உணர்ந்தால் தான் திருப்தி. அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தன்னு பேரு. அதாவது தன் உணர்வை தான் உணர்கின்ற தன்னுடைய சுய அனுபவம். அந்த சுய அனுபவம் நமக்கு எப்ப நடக்குதோ, நான் தான் சத்து, நான் தான் சித்துன்னு நமக்கு புரிய வந்துரும். அதுக்கப்புறம் எனக்கு அடைவதற்கு ஒன்றும் இல்ல. ஏன்னா தன்னிருப்பை தான் உணர்ந்த நிலை. அது வெளிய தேடி பிடிக்கிற பொருள் அல்ல. அது என்னுடைய இருப்பு. இதுக்கு நெறைய ஓமானம் நம்ம குடுத்துட்டோம் இல்லையா? நம்ம கழுத்திலேயே நெக்லஸ போட்டுக்கிட்டு, நகைய கழட்டி வச்சேன் காணோம் காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தா, அப்புறம் கழுத்தையே தடவி பார்க்கும்போது கண்டுபிடிச்ச மாதிரி, நீ கடவுள வெளிய தேடி தேடி என்னைக்கு பிடிக்க முடியாது. அது நீதான்னு உணர்ந்துட்டா, அது நீதான் கடவுள்ன்னு தெரிய வரும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இங்க சாஸ்திரம் பேசி ஜீவன் முக்தன் வரைக்கும் நிரூபணம் பண்ணுது. அப்ப இங்க ஞான நிலை அப்படின்னா என்னன்னா, ஜீவன் முக்த நிலைன்னா, ஜீவன் முக்தனை பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் என்பது மித்யா. நான் என்பது என்னன்னா சாட்சி. அப்ப என்ன இருக்கிறது உண்மையில? சத்து மாத்திரமே இருக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் ஜீவன் முக்த நிலை. அதாவது ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்னா, இங்க ஒரே ஒரு சத்து மாத்திரமே இருக்கிறது. அந்த சத்தானது இந்த சித்தின் வழியாக பிரகாசிக்கிறது. அதனால இந்த உலகம் எனக்கு தோற்றம். அதை பார்த்துக் கொண்டிருக்கிற நானோ சாட்சி. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப நீங்க இங்க உண்மையா சத்து இருக்கு. அந்த சத்து தான் உண்மை. ஆனா அந்த உண்மை பொருள் இருப்பதனால உலகம் வெளிப்படுறது. அப்படி வெளிப்படுறதுனால நானுங்கிற அந்த தன்னுணர்வு வந்து பிரகாசிக்குது. அந்த பிரகாசம் தான் சித்து. அப்ப அந்த சித்தின் அதிஷ்டானத்துல இங்க இந்த உலகம் தோன்றுகிறது. ஆனால் தோற்றம் உண்மை கிடையாது. அது மாயா. அப்ப மித்யா. அப்ப அந்த தோற்றத்தை பார்க்கின்ற நான் சாட்சி. ஆனால் நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வை உணர்கின்ற நிலையிலே நான் சத்து. அப்ப நான் சத்து என்று எனக்கு எப்படி தெரியும்? சித்து இருப்பதனால தான் தெரியும். நான் தான் சத்து என்பதை சித்தின் அதிஷ்டானத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது மனமா இருந்தோ, உலகமா இருக்கும்போது என்ன தெரிஞ்சுக்க முடியல. அந்த அறிவின் அதிஷ்டானத்துக்குள்ள வந்த பிறகு என்னுடைய இருப்பு இப்படிதான் இருக்குதுப்பா. சத்தே வந்து சித்தா தான் இருக்குதுங்கிறது அப்ப புரியும். ஆக்சுவலா வந்து சத்து, சத்து, இருப்பு, இருப்புன்னு சொன்னா, அந்த இருப்பு எப்படி இருக்குதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப லட்டு, லட்டு, லட்டுன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஒருத்தன் கேட்பான், "ஏன் லட்டு, லட்டுன்னு சொல்லிட்டே இருக்கிற அந்த லட்டு எப்படிதான் இருக்கும்? அதையாவது சொல்லேன்." இந்தா சாப்பிட்டு பாருன்னு கையில குடுத்துருவோம். அப்ப அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு, "அப்பாடா! அருமையா இருக்கு. ஓ! இதுதான் லட்டா? இவ்வளவு இனிப்பா இருக்கு, இவ்வளவு நெய் மணக்குது, இவ்வளவு டேஸ்ட்டா இருக்கு. இதான் லட்டா?" அப்படின்னு அவன் நிரூபணம் பண்றான்ல. அப்ப அந்த நிரூபணம் அவனுக்கு எப்படி லட்டுக்கு டெஃபினிஷன் குடுக்க முடியும்? இனிப்புன்னு குடுப்பானா? அருமையான நெய் மணக்குதுன்னு குடுப்பானா? எப்படி குடுக்க முடியும்? அவ்வளவுதான் அது அனுபவம். அந்த அனுபவத்த நீங்க லட்டு சாப்பிட்ட அனுபவத்த எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு பார்க்கலாம். லட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டா, அதுல அவன் சொல்லுவான். அந்த கடலை வாசமும் வந்ததுங்க. நெய் வாசமும் வந்ததுங்க. இனிப்பாவும் இருக்குதுங்க. எத சொல்றது? அத வார்த்தையால சொல்ல முடியல. ஆனா அருமையா இருந்தது. அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அப்படிதான் பிரம்மம். பிரம்மமும் அனுபவம் ஆகும்போது, அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஏன்னா சித்தனிடத்தில பிரகாசிக்கின்ற இந்த பிரபஞ்சத்துல, அது அனுபவம் ஆகும்போது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுகத்த குடுக்கும். அந்த சுக அனுபவத்த வார்த்தைகளால் வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லையே. அந்த நிலைக்குள்ள போன பிறகு, அங்க எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுக்கு இன்னொருத்தன் இல்ல. அங்க வார்த்தை கிடையாது, மௌனம். அப்ப அவ்வளவுதான். தன் இருப்பில் தான் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம். அதுதான் உண்மை சத்து. ஆனா அந்த சத்து தான் நான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்து தேவைப்படுது. ஏன்னா சித்தின் மூலமா தான் சத்த உணர முடியும். அப்ப அந்த சித்து தான் அறிவு. அந்த அறிவு பிரகாசம். அந்த சித்து வந்து எப்படின்னா ஒரு வெளிச்சம். அந்த கயிறு தான் முடிவு பண்றதுக்கு. பாம்பு தான் நமக்கு தெரிஞ்சுகிட்டு இருக்குது. ஆனா கயிறுன்னு முடிவு பண்றதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அது மாரி நான் பிரம்மம் தான்னு முடிவு பண்றதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தாங்க இங்க சித்து. அது பிரகாசிக்கிறதுக்கான ஊடகம் தான் இந்த உடம்பு, மனசு. அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உடம்பு, மனசு மூலமா தன்னை தான் அனுபவமாக்குகின்ற ஒரு ஆனந்த வைபவம் தான் ஜீவன் முக்த நிலை. இப்ப நான் பேசுறது வந்து ஜீவன் முக்த நிலைய பேசிக்கிட்டு இருக்கேன். ஜீவன் முக்தன்னா, அவனுக்கு ஏதோ 2 கொம்பு வந்துருமா? அல்லது அவன் வேற மாரி இருப்பானா? அல்லது அஷ்டாவக்ரர் மாரி கோணல் மாணலா இருப்பானா? அப்படியெல்லாம் நீங்களா ஒரு கற்பனைக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதாவது இங்க உடல் கடந்த உணர்வு நிலையில நிக்கிறது. அப்ப அந்த உடல் கடந்த உணர்வு நிலையில நிக்கிற ஜீவன் முக்தனுக்கு, அந்த அனுபவம் அவனுக்கே உரித்தானது. அவன் வேற யாருக்கு சொல்றதுக்கு இன்னொருத்தன் இருந்தா தானே சொல்லுவான். அது அவனுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே அவன் அந்த ஆனந்தத்துல, அந்த வைபவத்துல, அதுல அமைதியா, நிறைவா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஜீவன் முக்த நிலை என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க நிதித்தியாசனம் என்னன்னா, இதுக்கு பேர் தான் தன்னிருப்பை தான் உணர்ந்த உண்மை அத்வைத நிலை தியானம். அப்ப இந்த அத்வைத நிலை தியானத்துல நம்முடைய அனுபவத்தை நம்ம கவனிக்கிறது தான். நான் யார் அப்படின்னு தன்னுணர்வை நான் பிடிச்சிட்டு, நானே அந்த தூய உணர்வு, அறிவு அப்படின்னு நம்ம புரிஞ்ச பிறகு, என்னுடைய சுய அனுபவத்துல நான் நிக்கிறது மட்டும் தான். அதான் ஃபைனல். அதுக்கு முன்னாடி நம்ம சாட்சின்னு சொல்றது கூட ஆரம்ப நிலை தான். சாட்சின்னா கூட ஒருத்தன் பார்க்கணும்ல. சாட்சின்னா
சாட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஏதோ ஒண்ணு சம்பவத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் தானே சாட்சி. அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயி கடைசியில சாட்சியும் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே இத வந்து நானு எந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு நிரூபணம் பண்ணேன். இதே பஞ்சதசியில ஆரம்பத்திலே நிரூபணம் பண்ணேன். சாட்சி இல்லை அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தத ரிபுகீதையிலயும் நிரூபணம் பண்ணேன். ரிபுகீதை ரொம்ப தெளிவா இத பேசும். சாட்சியே கிடையாது. சாட்சியை கடந்த இருப்பு மட்டும் தான் இங்க சத்தியம் அப்படிங்கிறத ரிபுகீதை நிரூபணம் பண்ணுச்சு இல்லையா? அப்ப ரிபுகீதை படிச்சவங்களுக்கும் புரியும். அப்ப ரிபுகீதை அத நிரூபணம் பண்றது தான் இங்கேயும் ஒரு நிரூபணம் பண்றாரு. எல்லாரும் ஒரே தான் சொல்லுவாங்க. ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. அப்ப இதுல என்ன நமக்கு நான் இருக்கிறேன்ங்கிற தன் நிலைக்குள்ள போனா அந்த மாறாத இருப்பில் நாம் இருக்க வேண்டியது தான். அதுதான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ். அதான் சத்தியம். அதுதான் சத்து. அந்த நிலை நமக்கு இருக்கணுங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்பு இந்த ஸ்டைல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க துவைதம் வந்து 2வதா ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத முற்றிலுமாக நீங்க மறந்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த விஷயத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டியதில்ல. அவ்வளவுதான். அதாவது 2வதாக ஒரு பொருள் இருக்கிறதா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விக்கு முக்கியத்துவம் குடுக்காம நீங்க இருக்கிறதுனால அது இருக்குதுன்ற அளவுக்கு நீங்க அத கடந்து போக தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். அது ஏன் வந்துச்சு? எதனால அது இருக்குது? அப்படின்னு அத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அவசியம் கிடையாது. ஏன்னா, அது முக்கியமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும். ஒரு விஷயத்த போய் இல்லாதது இருக்குதா? இல்லையா? அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்காக டென்ஷன் ஆயிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நம்ம அத அப்படியே ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். ஒண்ணும் அழட்டிக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறது எங்க ரிஷிகள் சொல்றாங்க. அப்படி நாம அத எதார்த்தமா கடந்து போகிற அந்த படம் பார்க்கிற மாரி ஒரு மனோநிலையில நாம இந்த உலகத்த கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இடத்துல அத்வைத அறிவு நிலை பெறும் என்று நிரூபணம் பண்றாங்க. அந்த நிலையில அந்த அத்வைத அறிவு நிலை பெற்று விட்டால் அதுதான் ஜீவன் முக்தி என்று இந்த செயல்ல சொல்லிட்டார். அப்ப இந்த 96வது ஸ்லோகம் வந்து எதை குறிப்பிடுதுன்னா, ஜீவன் முக்தியை குறிப்பிடுது. அப்ப நாம வந்து அந்த ஜீவன் முக்தனா வாழ வேண்டும். ஜீவன் முக்திங்கிறது இந்த உயிர் இருக்கும்போதே, அதாவது இங்க உயிர் தான் உணர்வு. அந்த உணர்வு தான் இங்க பிரம்மம். அப்ப பிரம்மம் தன்னை அனுபவமாக்குவதற்கு தான் இந்த ஊடகத்த பயன்படுத்துது. அத நான் ஏற்கனவே உயிருங்கிற டாபிக்ல பேசியிருப்பேன். நீங்க வந்து உணர்வு நிலைய வந்து எப்படி அனுபவமாக்குறது? நான் தான் பிரம்மம்னு எப்படி அனுபவமாக்குறதுங்கிறத உயிருங்கிற டாபிக்ல ஒரு 10, 12 கிளாஸ் பேசியிருப்பேன். அதெல்லாம் நேரம் கிடைக்கும்போது கேளுங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே விஷயம் தான். ஏன்னா இங்க உயிர்னா என்ன? அப்புறம் உணர்வுனா என்ன? உணர்ச்சினா என்ன? அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்கறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரே சத்து இருக்கு. அந்த சத்து பிரகாசிக்கிற ஊடகம் தான் தாவரத்திலிருந்து மனிதன் வரைக்கும் மாறுது. அப்படி மாறும்போது அதனுடைய புலன்களுடைய அடிப்படையில அனுபவங்கள் நிகழுது. அனுபவங்களும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாரி நிகழாது. புலன்கள் அடிப்படையில மாறி மாறி தான் நிகழும். அப்ப மனிதனுக்கு 5 புலன்கள் இருக்கிறதுனால அவன் மிருகம் மாரியே இப்ப அனுபவங்கள அடைந்தாலும், 6ஆம் அறிவு பரிமாணத்துல பகுத்தறிவு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவன் நல்லது கெட்டதையும் பகுத்து பிரித்து பார்த்து வாழ்க்கைய மாத்திக்க முடியும். அப்ப அந்த மாத்திக்கிற தன்மைக்குள்ள இது மாரி அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ள அவன் வந்து விட்டான் என்றால், இந்த பிறவி பலனை அவன் அடைகிறான். அதாவது அரிதான மனித பிறவியினுடைய பலனை முழுமையாக்குகிறான். அப்ப அவன் தான் மனிதனாக பிறந்ததனுடைய மகத்துவம் அறிந்தவனாகிறான். அப்படிப்பட்டவன் தான் மனிதனில் புனிதனாகிறான். அததான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது மனிதனில் யார் தெய்வீக தன்மை அடைகிறான் என்றால் ஜீவன் முக்தன் தான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஜீவன் முக்த நிலையை அடையணும். ஜீவன் முக்தன்ங்கிறது ஏதோ பயங்கரமான கஷ்டமான ஒரு வேலையோ, அல்லது அப்படியே கொம்பு முளைச்ச வேலையோ இல்ல. அது என்னன்னா மனதின் உயர் பரிமாணம். அவ்வளவுதான். அந்த உணர்வா நான் இருக்கிறேன். இந்த உலகம் என்பது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அடிப்படையில? ஊடகமான இந்த உடலையும், மனதையும் கொண்டு உலகம் தோன்றுகிறது. ஆனால் இந்த உலகம் உண்மை இல்ல. ஏன்னா இந்த உடலே உண்மை இல்ல. இந்த உடல் உண்டாக்கிய மனசு உண்மை இல்ல. அப்படி இந்த உடலும், மனமும் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது எனும் பொழுது, அது நிஜத்தில் தோற்றுவிக்கிற உலகமும் கிடையாது. இப்ப நமக்கு பார்க்கறதுக்கு நிஜம் மாரி தெரிஞ்சாலும், நம்ம தூங்கும்போது மாறி போயிடுது. கனவு உலகம் வந்துருது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கனவும் இல்லாம போயி, நம்மளையே கண்டுபிடிக்காத ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையும் வந்துடுது. அப்ப இந்த 3 நிலைகளையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பேரு சாட்சி. அப்ப அந்த சாட்சி நிலையில இங்க ஒரு கனவு உலகம் ஒண்ணு உண்டாகுவதையும், நனவு உலகம் ஒண்ணு உண்டாகுவதையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில அந்த சாட்சி எது? அதுதான் சித்து. ஆனா அப்படிப்பட்ட படைப்பு என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்று அந்த சித்து உணர்ந்த பிறகு, தன்னுடைய அதிஷ்டானத்த பிடிச்சிடும். அதுக்கு பேரு சத்து. எங்கிருந்து நான் இத இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? என்னுடைய இருப்பிடம் எது? அப்படின்னு கீழ பார்த்தா அதனுடைய பேஸ்மெண்ட் தெரியும். ஓ! நான் சத்திலிருந்து வெளி வந்தவனா சித்து. அப்ப நான் சித்தின் வழியா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்த உண்டாக்கி சித்து விளையாடிட்டு இருக்கேனா? அப்படின்னு புரிஞ்ச பிறகு, தன்னிருப்பை தான் உணர்ந்த மறு வினாடி சித்து என்ன ஆயிடும்? சத்தோட மிங்கிள் ஆயிடும். அதுதான் சச்சிதானந்தம்னு பேரு. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா, இந்த நிலைக்கு தான் நீங்க ஒவ்வொருத்தரும் போகணும். இதுக்கு பேரு தான் ஜீவன் முக்தின்னு பேரு. உடல் இருக்கும்போதே உணர்வ பிடிக்கிற நிலை.
அதை விட்டுட்டு நீங்க வேற என்ன பண்ணி உணர்வை பிடிக்க முடியும்? தலைகீழா நிக்கிறதுனால பிடிக்க முடியுமா? இல்ல டெய்லி கோயிலுக்கு போறதுனால பிடிக்க முடியுமா? இல்ல ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறதுனால பிடிச்சிட முடியுமா? இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலைக்கு தேவை. ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு ஒரு பக்குவத்துக்காக கொடுக்கிறது. மனசை கண்டபடி அலைப்பாயாம ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளாக அதெல்லாம் குடுக்குறோம். அதாவது கோயில் வழிபாடு, ஆலய வழிபாடு, ஜபதவங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாமே. ஆனா அதுவே வாழ்க்கை ஆயிடாது. அத பிடிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தா, அப்புறம் மனித பரிமாணத்துக்குள்ள பலன் இல்லாம போயிடும். ஏன்னா, அது ஆசையின் அடித்தளத்துல தான் இன்னைக்கு பக்தி இருக்கு. பெரும்பாலான பக்தி கடவுளை அடைவதற்கு யாரும் பக்தி பண்றதில்ல. எந்த கடவுள வேண்டுனா அவர் என்ன குடுப்பார்? அப்படிங்கிற அளவுக்கு பக்தி போயிடுச்சு இன்னைக்கு. நீங்க எங்க போனாலும், எங்க மகாலட்சுமி கோயில் போயிட்டு வந்தா செல்வம் வருமா? பெருமாள் கோயிலுக்கு வந்தா காசு வருமா? திருப்பதி போனா தானே பணம் வருங்கிறாங்க. அப்ப திருப்பதி போயிட்டு வந்துட்டுமா? அப்படின்னு தான் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கே தவிர, இந்த கோயிலுக்கு போனா எனக்கு முக்தி வருமா? அல்லது எனக்கு பக்தி வருமான்னு எவனாவது கேட்பானான்னா, ஒருத்தனும் கேட்க மாட்டான். அல்லது ஞானம் வருமானாவது கேட்பானா? அதுவும் ஒருத்தனும் கேட்க மாட்டான். இப்ப திருவண்ணாமலை போய் நான் சுத்தி வரேங்க, எனக்கு ஞானம் வருமா? அது எவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. திருவண்ணாமலை சுத்தி வந்தா என்ன வரும்? பணம் வருமா? அப்ப சரிங்க, இன்னைக்கே போய் சுத்திட்டு வரேன். சாதாரண நாள்ல சுத்துனா பணம் வருமா? இல்ல பௌர்ணமி சுத்துனா பணம் வருமா? பௌர்ணமி சுத்துனா தான் பணம் வரும். அதான் பவர் ஜாஸ்தி. அப்ப சரிங்க, அப்ப பௌர்ணமியே போயிடுறான்ட்டு கூட்டம் அலமோதுது. அப்ப இப்படி பண்றதல்ல பக்தி. அதாவது தன் இருப்பை தான் உணர்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய உயர் பரிமாண அனுபவம். அதனாலதான் அத்வைதம் தான் இங்க முடிந்த முடிவு. அந்த நிலையில எந்த ஒரு தனி மனிதன் அந்த நிலையை உணர்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் அப்படின்ட்டு இந்த செயல்ல முடிக்கிறாருங்க. இப்ப நம்ம 96 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். 97 அப்புறம் நாளைய வகுப்புல பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.